நண்பர் திரு மலேசியா வாசுதேவன் அவர்களின் 75வது வருட நினைவு நாள் என்பதை நீங்கள் எல்லாம் மறந்திருக்க மாட்டீர்கள். என்னுடைய இசையில் மிகவும் அருமையான பாடல்களை பாடிய நண்பர் மலேசியா வாசுதேவன் எனக்கு மிகவும் நெருங்கிய நண்பர் ஆவார். அவருடைய நினைவு நாளை நினைவு கொள்வதில் நான் மிகவும் பெருமிதம் அடைகிறேன். திறமையாக தன்னுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத பாடல்களை அவரை நான் பாட வைத்தது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. இன்னும் அவர் பாடலை கேட்கின்ற பொழுதெல்லாம் அவர் பாடிய சம்பவங்கள், அவரை ஒலிப்பதிவு செய்த அந்த தருணங்கள் எனக்கு அடிக்கடி நினைவுக்கு வருகின்றன. வாழ்நாளில் மறக்க முடியாத இடத்தை பெற்றவர் மலேசியா வாசுதேவன். அவர்கள் நினைவை நாம் போற்றுவோமாக. என் இனிய தமிழ் மக்களே, இன்று ஒரு மாபெரும் கலைஞன், நடிகர், பாடகன், இசைக்கலைஞர் என்கின்ற என் மரியாதைக்குரிய, பண்பும் பாசத்துக்குரிய மலேசியா வாசுதேவன் நினைவு நாளில் சில விஷயங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மலேசியா வாசுதேவன் நன்றாக நினைவிருக்கிறது. 70களில் ஆரம்பத்தில் சென்னைக்கு வந்தவர். எங்களுடைய முதல் சந்திப்பே என்னன்னா, ரத்த காட்டைன்னு மலேசியா தமிழ் கலைஞரெல்லாம் சேர்ந்து ஒரு படம் எடுத்தாங்க. அந்த படத்தை இங்கே திரையிட்டு காட்டவும், இரண்டாவது தமிழ் படங்களில் ஒரு வாய்ப்பை தேடியும் மலேசியா முதல் முறையாக இருந்தார். அதற்கு பின்னால் டெல்லி டு மெட்ராஸ் என்னுடைய மரியாதைக்குரிய மறைந்து போன தயாரிப்பாளர் ரத்னம் அவர்களுடைய படத்தில் முதல் முறையாக பாடல் பாடினார். இந்த கலைஞர்கள் முதல் சந்திப்பிலிருந்து இறுதி நாள் வரை ஒரு சகோதரனுக்கு மேலாகவே நான் வாசுதேவனோட பழகியிருக்கேன். அவருடைய சிறப்பு என்னென்னா, தமிழ் உச்சரிப்பில் டி.எம். சௌந்தரராஜன் ரொம்ப தெளிவாக இருப்பார். அதற்கப்புறம் தமிழ் உச்சரிப்பை வாசுதேவன் மிக அழகாக உச்சரித்து போனார். பன்முகத்தன்மை ஒன்றும், நல்ல கலைஞன், பாடகன், நடிகன், இப்படி பன்முகத்தன்மை, ஹியூமர் ஜாஸ்தி. என்ன நினச்சி பாருங்க. அவர் பழைய நாட்கள் பசுமையான நினைவிற்கு முதல் முறையாக நான் உதவி இயக்குனராகிறதுக்கு முன்னாடியே என்னை ஒரு தயாரிப்பாளருக்கு அறிமுகப்படுத்துகிறார். இந்த டெல்லி டு மெட்ராஸ் அந்த படத்துடைய தயாரிப்பாளர் ரத்னம், மரியாதைக்குரிய இப்போ அவர் இல்லை, அவர்கிட்ட கொண்டு போய் என்னை அறிமுகப்படுத்தி மிகச்சிறந்த கதாசிரியர் அப்படின்னு சொல்கிறார். சொல்லுங்கள் கதை அப்படின்னு சொன்னாங்க. நான் 2-3 கதைகள் சொன்னேன். அப்போ ரத்னம் அவர்கள், இல்லை எனக்கு ஒரு த்ரில், ஒரு திகில் நிறைந்த ஒரு த்ரில் படம் அப்படியா. அப்போ யோசித்தது தான் சேபுராஜாக். இந்த சேபுராஜாக் கதையை நான் 3 நாட்களில் ரெடி பண்ணி அவர்கிட்ட போய் சொல்கிறேன். யார்? நானும் வாசுதேவன். அந்த கதை கேட்டு சில விஷயங்கள்னால அது நின்று போயிடுச்சு. ஏன்னா முத்துராமனும் லட்சுமியும் நடிக்கிறதா இருக்கும். அதுக்கப்புறம் எவ்வளோ பாடல்கள் திரையுலகில் பாடியிருக்காரு. பட் குறிப்பிட்டு சொல்லணும்னா, என்னுடைய முதல் மரியாதையில் பூங்காற்று திரும்புமா இன்றைக்கும் என் செவிகளில் தேனாக. சிவாஜி அவர்கள் ரொம்ப பாராட்டும், இல்லைடா அற்புதமாக பாடியிருக்கா அப்படின்னா ரசித்து சொல்லுவார். பூங்காற்று திரும்பும். அதே மாதிரி பல விஷயங்களை நான் சொல்லலாம். ஏன்னா கிளிங்கிருக்கு, வளம் இருக்குன்னு வரும். இதெல்லாம் ஃபோக்கு, ஒரு டிப்பிக்கலாக. அதில் சிவாஜி பாடி யாராவது ஏன் பாட்டுக்கு பாட்டு போடுறது அப்படின்னு, அதில் ஏறாத மலையிலே அப்படின்னு ஒரு சாங் வரும். வைரமுத்து எழுதியிருப்பார். அது என்ன, அந்த காலகட்டத்தில் இளையராஜா மிக பிரம்மாண்டமாக வாசுதேவனுக்கான வாய்ப்புகளை கொடுத்தார். அதை அவர் காப்பாற்றிக்கிட்டார். இன்றைக்கும் எந்த பாடல் கேட்டாலும் சரி, டிஎம்எஸ்க்கு அப்புறம் என் நண்பன்
பாலசுப்ரமணியம், வாசுதேவன். இவர்கள் இந்த வாசுதேவனுடைய உச்சரிப்பும் அந்த ஃபோக் சாங்க்கு ஏதோ இவர் தான் அத்தாரிட்டி மாதிரி அவ்வளோ அழகாக பண்ணுவோம். அத்தகைய ஒரு மிகச்சிறந்த கலைஞர். காலங்கும் போது நானும் எல்டான்ஸ் ரோடுன்னு அங்கே ஒரு எல்டான்ஸ் ஹோட்டல் இருக்கேன் தேனாம்பேட்டையில். அங்கே தான் சந்திச்சுக்குவோம். நமக்கு கையில் காசு இல்லாத போதெல்லாம் அவன் தான். ஏன்னா ஒரு ரொம்ப எளிமையாகவும் அழகாகவும் பழக்கம். இன்னைக்கு ஜனா நான் அறிமுகப்படுத்தி ஜனா இருக்காங்க, அவங்க வீட்டில் தான் கூட்டியிருந்தாங்க ஏர் வாசுதேவன். அப்போ நாங்கள் 2 பேரும் ஒன்றாவே அணுகிறோம். கடைசியில் என்னுடைய படம் 16 நிலை பூஜை, என்னுடைய நண்பன் எஸ்பிபி பாட்டு பாட வேண்டியது. நான் முதல் நாள் பூஜைக்கு தயாராக அன்றைக்குன்னு பாலுக்கு த்ரோட் சரியில்லை. என்ன பண்ணுறது, நின்று இங்கே மலேசியாவில் பூஜைக்கு வந்திருக்கான், இங்கே வா நீ பாடு. அன்றைக்கி இளையராஜாவுக்கு அறிமுகம். ஆட்டுக்குட்டி முட்டை, செவ்வந்தி பூ முடிச்ச சின்னாங்க, இந்த 2 பாடல். முதல்ல செவ்வந்தி பூ முடிச்ச சின்னாங்க தான் பாடம். அது கவிஞர் கண்ணதாசனுடைய ஆட்டுக்குட்டி முட்டைட்டு போகும். இன்றைக்கும் கேட்டுகிட்டே இருக்கலாம். 50 ஆண்டு கழிச்சு அங்கு ஆரம்பிக்கப்பட்ட அவருடைய வாழ்க்கை தொடர் வரிசையாக எல்லா படங்கள்லையுமே மிக பிரம்மாண்டமாக கூட ரஜினிக்கும் சரி கமலும் சரி எல்லாம் தெளிவாக இருக்கும். ஒரு நல்ல கலைஞன், அதில் எளிமையானவன். கைதிண்டேரி அதில் ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருப்பான். மிகவும் அற்புதமாக இருக்கும். இன்றைக்கி நினச்சி பார்க்க முடியாது. அது ஒரு மிகச்சிறப்பான ஒரு கலைஞன். இறுதி காலத்தில் உடல்நலமெல்லாம் போனது மனசுக்கு ரொம்ப வருத்தம். அப்பேற்பட்ட கலைஞரெல்லாம் ஒப்புக்கி சொல்லுவாங்க, திரையுலகிற்கு ஏற்பட்ட மிகப்பெரிய நஷ்டம். இது உண்மையிலேயே மிகப்பெரிய நஷ்டம். தமிழுக்கும் தமிழர்களுக்கும் தமிழ் கலைஞர்களுக்கும் திரையுலகத்திற்கும் அவருடைய மறைவு ஈடு இணை செய்ய முடியாத ஒரு விஷயம். அவருடைய துணைவியார் உஷா வாசுதேவன், அவங்களும் ஒரு நல்ல கலை அம்சம் உள்ள உண்மை. யுகேந்தன் பாடகர் சன், அதுக்கு பின்னாடி 2 பெண்கள் இருக்கின்றன. 2 பெண்கள் யுகேந்திரன். அவங்க அந்த குடும்பம் உண்மையிலே ஒரு நல்ல கலை குடும்பம், மென்மையானவர்கள். அதுதான் அதற்கு பாராட்டப்படுவது. அந்த குடும்பத்திற்கு இன்றைய தினத்தில் நம்முடைய என்ன சொல்றது தெரியல, அவருடைய நினைவாக இவர்களுக்கு நான் வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். உலக இசை ரசிகர்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான வணக்கங்கள். அன்றும் இன்றும் என்றும் இசையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் என்னுடைய அருமை மாப்பிள்ளை திரைப்பட பாடகர் மகா கலைஞர் திரு மலேசியா வாசுதேவன் அவர்களுடைய 76வது பிறந்த நாள் இந்த மாதம், அதாவது ஜூன் மாதம் 15ஆம் தேதி வருது. அதை முன்னிட்டு அவருடைய திருமகன் மலேசியா வாசுதேவன் 75 அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை செய்வதாக அறிவித்து நடக்கப் போகிறது. அதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அருமை மாப்பிள்ளை திரு மலேசியா வாசுதேவன் அவர்களுக்கும் எனக்கும் உள்ள நெருக்கத்தை உங்களோட இந்த நேரத்தில் பகிர்ந்துக்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் மிகப்பெரிய பாடகர் மட்டுமல்ல, நல்ல சிறந்த மனிதர். முதல்ல அவர்கிட்ட உள்ள ஒரு சிறப்பான குணம் நான் பல முறை பார்த்து வியந்திருக்கிறேன். என்னன்னா, எதுக்குமே பதற்றப்பட மாட்டார், கோபப்பட மாட்டார், சத்தமா பேச மாட்டார். வீட்டில் 1 லட்ச ரூபா பணம் காணான்னா கூட, மாப்பிள்ள 1 லட்ச ரூபா வச்சிருந்தேன் அதை காணோம் அப்படின்னு சாஃப்டா தான் சொல்லுவார். அது யாருக்குமே வராத ஒரு அற்புதமான குணம். அதை நான் பலமுறை வியந்திருக்கிறேன். அதை போல என் வீட்டில் எந்த நிகழ்வா இருந்தாலும் சரி அவரை கூப்பிடாம நான் செய்ததில்லை. அவர் வீட்டில் எந்த நிகழ்ச்சிக்கும் என்னை கூப்பிடாம அவர் செய்ததில்லை. அவருடைய 3 பிள்ளைகளும் நான் தூக்கி வளர்த்த பிள்ளைகள். அதே மாதிரி என் மகள், ஒரே மகள் கீர்த்தனாவை அவர் தூக்கி வளர்த்தார். இது பெருமைக்குரிய விஷயம். அதை போல என் வீட்டுக்கு வந்தா அவரை சாப்பிடாம அவர் போனதில்லை. அவர் வீட்டுக்கு நான் போனா என்னை சாப்பிடாம ஒரு நாளும் அவர் அனுப்பிச்சதில்லை. அதுல விளையாட்டா சொல்வார், மகாராஜன் மாப்பிள்ளை வீட்டுக்கு போனா நம்ம உடம்புல இருக்கிற ஒரு வயிறு பத்தாது,
கையில் இன்னொரு வயிறு எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லுவார். அந்த அளவுக்கு நாங்கள் 2 பேரும் நகமும் சதையுமாக வாழ்ந்தவர்கள். உண்மையை சொல்லணும்னு நினச்சா அவருடைய பூத உடலிருந்து அந்த உயிர் பிரிந்தப்போ நானே இறந்து விட்டதாகத்தான் நான் உணர்ந்தேன். அந்த அளவுக்கு எங்கள் 2 பேருக்கும் நெருக்கமான ஒரு அன்பு இருந்தது. இந்த நேரத்தில் அதை உங்களிடம் பகிர்ந்து கொண்டதற்கு நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்வை செய்கிற அவருடைய திருமகன் யுகேந்திரனுக்கு மறுபடியும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் T.L. மகராஜன், திருச்சி லோகநாதன் மகராஜன். மலேசியா வாசுதேவன் அவர்கள் என்னுடைய அருமையான நண்பர், நல்ல பாடகர், அற்புதமான மனிதர், நல்ல நடிகர், பல திறமைகள் கொண்டவர்கள். வாஸ்தவத்தில் அவருடைய குரல் என்னுடைய குரலுக்கு ரொம்ப ஒத்து போகும். அவர் எனக்கு பாடின பாட்டுகள், பல பாட்டுகள் சூப்பர் ஹிட். உதாரணத்துக்கு மொட்டுக்காலை, பொதுவாக என் மனசு தங்கம், தர்ம யுத்தம், ஒரு தங்கரதத்தில், போக்கிர ராஜா, போக்கிரிக்கு போக்கிர ராஜா, இன்னும் பல பாடங்கள் என் மேலே அவருக்கு ரொம்ப பிரியம். கடைசி காலங்களில் என்னை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி சொன்னாங்க. ஸோ நான் ஏதோ ஒரு ப்ரோக்ராமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். வந்திருந்தார். அவர் சொன்னதை பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்ன விஷயம்னு கேட்கும்போது, ஒன்றும் இல்லை, உங்களை ஒரு வாட்டி பார்த்துடலாம் அப்படின்னு தோணிச்சு. என்ன சமாச்சாரம்? இல்லை, எனக்கே தெரியுது, என்னுடைய கடைசி காலத்தில் தான் இருக்கேன். ஸோ சில பேரை நான் பார்க்கணுன்னு இருந்தேன். அதில் நீங்களும் ஒருத்தர் சொல்லும்போது எனக்கு தெரியாமலே என் கண்ணில் தண்ணி வந்துடுச்சு. ஸோ அவ்வளோ பெரிய ஒரு நல்ல நண்பர். ஸோ எப்போவுமே இந்த காலங்கிறது எவ்வளோ பெரிய பேரும் புகழும் பெற்றிருந்தால் கூட அந்த காலத்தை திரையால் மறைச்சிவிடும். அதை மறைக்காமல் இருக்கிறதுக்கு, அவருடைய புகழ் மங்காமல் இருக்கிறதுக்கு அவருடைய புதல்வன் எடுத்துக்கிறதை நம்ம முயற்சி நான் மிகவும் பாராட்டுறேன். அவருடைய 76 வயது இந்த நாளில் அவருடைய குடும்பத்தாருக்கு ஆண்டவன் எல்லா நிம்மதியும் சந்தோஷமும் கொடுத்து மலேசியா வாசுதேவன் அவருடைய பேரும் புகழும் என்றும் நிலைத்து நிற்கணும் என்று இறைவனை வேண்டிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். இன்று எனது நண்பர் மலேசியா வாசுதேவன் அவர்கள் இருந்திருந்தால் 75வது பிறந்த நாள் கொண்டாடியிருப்பார். அவர் இசை இன்னும் பல 100 ஆண்டுகள் கொண்டாடப்படும். பல்குரல் வித்தகர், எளிமையானவர், நண்பர். எனக்கு பல படங்களில் பாடியிருக்கிறார். பலருக்கும் பல படங்களில் பாடியிருக்கிறார். எனது பல வெற்றி பாடல்கள் அவர் குரலில் ஒலித்தது தான். அவர் எஸ்பிபி குரல்லையும் பாடுவார், டிஎம்எஸ் குரல்லையும் பாடுவார். அற்புதமான கலைஞர். அந்த இழப்பை நாம் உணராமல் இருப்பதற்கு ஏதுவாக உதவியாக இருப்பது வாழ்ந்து கொண்டு இருக்கும் அவருடைய இசையும் குரலும். அதற்கு என் வணக்கங்கள், வாழ்த்துக்கள். வணக்கம். கேரளாவில் பாலக்காடு தான் மலேசியா வாசுதேவன் அவர்களின் பூர்வீக ஊர். பெரிய குடும்பம். வாசுதேவன் 8வது குழந்தை. வெள்ளைக்காரங்காலத்தில் பொழப்பு தேடி இவங்க குடும்பம் மலேசியாவுக்கு போச்சு. தமிழ்நாட்டிலேருந்து ஏராளமான பேர் இந்த மாதிரி போனவங்க தான். ரப்பர் தோட்டத்தில் தொழிலாளியாக அவங்க அப்பா வேலை பார்த்தாரு. பாஸ்போர்ட் கூட முறையாக எடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டு சென்னைக்கு வந்தார் வாசுதேவன். ஆரம்ப காலங்களில் மெல்லிசை குழுக்களில் சிதம்பர ஜெயராம் மாதிரி பாடி பலத்த வரவேற்பு பெற்றவர். இசையமைப்பாளர் குமார் தான் இவர் குரலில் தனித்தன்மை இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு முதல்ல பாடுறதுக்கு வாய்ப்பளித்தார். 1972 டெல்லி டு மெட்ராஸ்னு எங்கள் மாமா மகன் ரத்னம் ஒரு படம் எடுத்தார். அதில் தான் வாசுதேவன் முதல்ல பாடினார். மேடையில் இவர் பாட்டை கேட்ட மெல்லிசை மன்னர் எம்எஸ்சி அவர்கள் திர்லோக் சந்தர் சொந்தமாக தயாரித்து டைரக்ட் பண்ண படம், சிவாஜி ஹீரோவை நடித்த படம் பாரத விலாஸ். அந்த படத்தில் வர்ற இந்திய நாடு என் வீடுங்கிற பாட்டில் மேஜர் சுந்தரராஜனுக்காக அந்த வரிகளை பாட வச்சார். அடுத்து ஏபிஎன் தயாரித்து டைரக்ட் பண்ண குமாஸ்தாவின் மகள், அதில் நானும் கன்னட நடிகை ஆத்தியும் ஹீரோயினாக நடித்தோம். குன்னக்குடி இசையமைச்ச அந்த படத்தில் காலம் செய்யும் விளையாட்டுங்கிற அசரீரி பாட்டு பாடினார் வாசு. அந்த படத்தில் தான் மலேசியா வாசுதேவன்னு ஏபிஎன் டைட்டிலில் இவர் பேரை போட்டார்.
இவரோட திறமையை முழுசாக பயன்படுத்தி உச்சத்துக்கு கொண்டு போனவர் இசைஞானி இளையராஜா தான். 30 வருஷங்களில் 8000 பாட்டுகள் பாடியிருக்காரு. கிராமிய பாடல்களுக்கு இளையராஜா இசையமைச்ச காலகட்டத்தில் அந்த பாடல்களுக்கு உயிர் கொடுத்தவங்க வாசுதேவனும் ஜானகி அம்மாவும் தான். 16 வயதிலே படத்தில் ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு கோழி குஞ்சு வந்ததுன்னு பட்டி தொட்டியெல்லாம் ஒலிச்ச பாடல். சிவப்பு ரோஜாவில் வர்ற இந்த மின்மினிக்கு கண்ணில் ஒரு மின்னல் வந்தது பாடல். புதிய வார்ப்புகளில் வர்ற வான்மேகங்களே, பன்னீர் புஷ்பங்களில் வர்ற கோடை கால காற்றே, கோழி கூவுது பூவே இளைய பூவே, தர்மயுத்தம் படத்தில் வர்ற ஆகாய கங்கை, கமலஹாசனின் சகலகலா வல்லவன் படத்தில் வர்ற நிலா காயுது நேரம் நல்ல நேரம், முதல் மரியாதை படத்தில் சிவாஜிக்காக பாடின பூங்காற்று திரும்புமா, முரட்டுக்காடியில் ரஜினிக்கு பாடின பொதுவாக என் மனசு தங்கம், இதெல்லாம் மறக்க முடியாத பாடல்கள். 1980 நானும் ஷோபாவும் நடித்த சாமந்திப்பு படத்துக்கு இவர் தான் மியூசிக் டைரக்டர். இவர் தயாரித்து டைரக்ட் பண்ண நீ சிரித்தால் தீபாவளி படத்தில் நான் தான் ஹீரோ. 85 படங்களில் எல்லா டாப் ஹீரோக்களோடையும் நடிச்சிருக்கிறாரு. இவர் மகன் யுகேந்திரனும் நல்ல பாடகர், நடிகர். வாசுதேவன் அவர்களோட 75வது பிறந்த நாளில் அவர் நினைவுகளை பகிர்ந்துக்கிறதுல ரொம்பவும் சந்தோஷப்படுறேன். அன்புடன் சிவகுமார். வணக்கம் தம்பி யுகேந்திரன், எப்படி இருக்கிறீங்க? ஜூன் 15 அப்பாவது பிறந்தநாள் வருதுன்னு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் 2 பேரும். இந்த முதல் வருஷத்தில் 2 கேரக்டர் 2 பேரும் செம்ம லூட்டி அடிச்சிருப்போம். நான் குங்கும போட்டு கவுண்டர், ஒரு வேட்டைக்கார கவுண்டர். அதெல்லாம் மறக்க முடியாத அனுபவங்கள். அதுக்கப்புறம் எனக்கு இன்றைக்கி வரைக்கும் மறக்க முடியாத ஒரு பஞ்சு டைலாக் வந்து என்னம்மா கண்ணு சௌக்கியமா அப்படின்ட்டு. அதுக்காக வாலி சார் எழுதி இளையராஜா சார் ஒரு பாட்டே போட்டார் மிஸ்டர் பாரத் படத்தில். அதில் எனக்காக பாடுந்து வாசு சார் தான். அவ்வளவு இன்னைக்கு வரைக்கும் அந்த பாட்டு ஹிட்டு. அப்பாவுக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா அவர் இங்கே இருக்கிறார் இல்லையா, அதனால் இந்த வார்த்தை வந்து பொருத்தமாக இருக்குன்னு நினைக்கிறேன். வணக்கம் யுகேந்திரன். வணக்கம் யுகேந்திரன். ஆஃப்கோர்ஸ் நீ எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்த. வெரி ப்ரவுட். 75th இயர் ஆஃப் மலேசியா வாசனை. மலேசியாவிலேருந்து வந்ததில் ரவிச்சந்திரன் நம்பர் 1. மலேசியாவிலேருந்து வந்ததில் இவரும் நம்பர் 1. இவர் ஒரு லைன், அவர் ஒரு லைன். எல்லோரும் வந்து ரொம்ப பிரமாதமாக கலக்கினவங்க. பட் மலேசியா வாசன் வந்து எனக்கு வந்து யுகேந்திரன், when he was in connected with பழம்பெரும் நடிகை அன்பு சகோதரி சந்திரகாந்தா வீட்டில் தான் பார்த்தேன். ஏன்னா நம்ம விஜயகுமார் இருக்கார்ல தம்பி, அவர் எனக்கு ரொம்ப பழக்கம். அதனால் எனக்கு அரிசிவாசன் பார்ப்பேன். ரொம்ப சன்னமாக இருப்பார். எல்லாருமே சன்னமாக தான் இருப்போம். நான் கூட தான் முதல்ல சன்னமாக இருந்தேன். அதனால் அதுக்கப்புறமா வந்து அவர்கிட்டேருந்து நீ கற்றுக்கிட்டு வேண்டியது என்னென்னா, அவர் கொஞ்சம் விரக்தி ஆகி நடுவில் படமே வரல அப்படின்னு சொல்லிட்டு விரக்தி ஆகி விஷம் குடிச்சிட்டார். பெரிய ப்ராப்ளத்தில் இருக்கும்போது விஜயெல்லாம் ரொம்ப காப்பாற்றுச்சு. இந்த விஜயகுமார் ரொம்ப காப்பாற்றுறாரு. ஐ ரியலி சா தட். அதே மாதிரி எங்களுக்கு வந்து இந்த சாந்தி விகாரில் நாங்கள்லாம் ஒரு கேங்காக பார்ப்பேன். அப்பா அண்ணன் வந்து பேசுவார், எங்களோட நல்லா பழகுவார். இட்ஸ் எ வெரி குட் சிங்கர். எப்படின்னா மல்டி டேலண்டட் ஃபெலோ. அப்புறமா உங்கள் அப்பா மல்டி டேலண்டட் ஃபெலோனா இஸ் எ வெரி குட் ஆக்டர், இஸ் எ வெரி குட் சிங்கர். எல்லார் வாய்ஸ்லையும் மேக்ஸிமம் டிஎம்எஸ் திருச்சி லோகநாதன், சிதம்பரம் ஜெயராம், எல்லாருடைய வாய்ஸ்லையும். அண்ட் இஸ் எ வெரி குட் சிங்கர். நிறைய பாட்டு ரஜினி சாருக்கு பாடியிருக்காரு. ஒரு நல்ல பாட்டு அது. அதே மாதிரி இப்போ கமல் சாருக்கெல்லாம் பாடியிருக்கார் 16 வயதில் ஆட்டுக்குட்டி முட்டை இட்டு, அதெல்லாம் அவர் தான் பாடினது. அண்ட் அவர் வாய்ஸ் மாற்றி பாடியிருக்கார் நிறைய. அதனால தான் சொன்னேன் மல்டி டேலண்டட். அண்ணனோட நான் நிறைய பழகிறதுக்கு வாய்ப்பு இருந்தது. அதுக்கப்புறம் பாட்டு சரியாக வரலன்னு, மியூசிக் சைடில் இல்லைன்னு நடிக்க விட்டார். எப்பவுமே தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கெட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான் இருக்கு பழமொழி. ஆனால் இவரை பொறுத்தவரை முயற்சி திருவினையா. உடனே ஆக்டிங்க்கு வந்தார். வில்லன் செஞ்சார். ஒரு ரவுண்டு, பெரிய ரவுண்டு வந்தார். அப்போ அவர் என்கிட்ட சொல்லும்போது சொல்லுவார், நான் வந்து அண்ணன் எம்ஆர் ராதாவோட தான் ஃபாலோ பண்ணி பாடுறேன். ஆனால் நான் தெரியுது, நான் படத்தில் பார்த்தாலே தெரியுது. ஏன்னா சத்யராஜ் சாரோட நல்ல வில்லன் பண்ணியிருப்பார். அதே போல் அப்புறமா பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நீ வந்த அவருடைய வாரிசாக வரும்போது
பரவாயில்ல, நீ அழகாக இருப்ப, ஹீரோ மாதிரி இருப்ப. அப்புறமா நீ வில்லன் பண்ண. விஜய் படத்தில் வந்து சப்போர்ட்டிவ் கேரக்டர் பண்ணேன். பட் அஜித் படத்தில் வில்லன் பண்ணேன். அந்த பார்வை லுக்கு ஒன்று பார்வை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதனால் அப்பாவுடைய பிளட் இல்லையா நீ 75வது ஆண்டில் நீ உங்கள் அப்பாவுக்கு ஞாபகம் பண்ணி பண்ணுற பாரு, இட் இஸ் வெரி குட். நான் ரொம்ப பாராட்டுறேன். அவருடைய ஆசீர்வாதம் உன்னை பெருசாக வளர்க்கும். எல்லாம் உன் மனைவி மக்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும். உன்னுடைய நல்ல மனசுக்கு நீ நல்லா வரணும் யோகேந்திரன். ஓகே, வில் கீப் இன் டச். எனியோ, டேக் கேர். அப்பாவுடைய புகழை காப்பாற்று. இப்போ என்னெல்லாம் வாழ வைக்கிறது எங்கள் ஐயாவும் எங்கள் அம்மாவும் நான் மறக்காமல் இருக்கிறது சொல்லிவிட்டு உன்னுடைய மெசேஜை ஒரே சின்ன மெசேஜ் சொல்லிடுறேன். யங்ஸ்டர்ஸ் ப்ளீஸ், தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள். ஃபைட் டில் த லாஸ்ட். ஓகே, தேங்க்யூ. நன்றி யோகேந்திரன். 8000 பாடல்கள், மியூசிக் டைரக்டர், ஆக்டர், ஒரு மல்டி டேலண்டட், மல்டி ஃபெசட்டட் பர்சன் மலேசியா வாசுதேவன். I've had the greatest pleasure of being associated with him. என்னுடைய முதல் படத்தில் இருந்த கிழக்கே போகும் ரயில், கோவில் மணி ஓசை, what beautiful songs, மறக்க முடியாத பாடல்கள். பட் என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட் இஸ் பூங்காற்று திரும்புமா from முதல் மரியாதை. what a song, what a voice. அந்த பாடல் எப்போ கேட்டாலும் இட் டசன்ட், அந்த வாய்ஸ் ஹாண்ட் பண்ணாமல் இருக்காது. அப்படி ஒரு பியூட்டிஃபுல் சாங். இட்ஸ் மை பர்சனல் ஃபேவரட். எனக்கு அவரை மட்டும் வெறும் ஒரு பாடகராக மட்டும் இல்லை, ஒரு நடிகராக கூட எனக்கு நல்லா பரிச்சயம். அவரோட நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன். குறிப்பாக சொல்ல போனேன்னா ஊர்காவலன், பேர் சொல்லும் பிள்ளை, உழவன் மகன். I've shared some wonderful moments with him on screen and off screen. ஷூட்டிங் இல்லாதப்போ அப்போல்லாம் கேரவன்ஸ் கிடையாது, மரத்தடியில் உட்காந்து பாட்டு பாடிக்கிட்டு. அவருடைய பிறந்தநாள் அன்று அவரை கொண்டாடும் எல்லா உள்ளங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். புலம்பெயர்ந்து தமிழ்நாட்டில் வந்து திரை உலகத்தில் ஒரு வெற்றி கொடி நாட்டணும் வந்த பல பேரில் முக்கியமாக சாதனை பண்ணது திரு வாசுவாஜி சொன்னால் அது மிகையாகாது. மலேசியா வாசுவை பற்றி பேசுகிறது எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். காரணம், அவர் ஒரு நல்ல கலைஞர் மட்டும் இல்லை, ஒரு நல்ல மனிதர், மிக மிக நல்ல மனிதர். முதல் அவர் சென்னைக்கு வந்த புதுசில் அவரை யாரோ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி நான் மலேசியாவில் நிறைய டிவியெலாம் பாடியிருக்கேன், நாடகம்லாம் நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது ஒரு ஆடிஷன் மாதிரி பாட்டு பாடி காமிச்சேன். அவருடைய வாய்ஸ் சிஎஸ் ஜெயராமன் மாதிரி பாடினார்னா சிஎஸ் ஜெயராமன் பாடுறாரா இல்லை மலேசியா வாசு பாடுறாரான்னு கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக பாடுவார். அதே மாதிரி டிஎம்எஸ் உடைய வாய்ஸில் பாடுறாருன்னா டிஎம்எஸ் பாடுற மாதிரியே இருக்கும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் பேஸ் வாய்ஸில் பிபிஎஸ் மாதிரி அந்த மாதிரி ஒரு லவ் சாங்லாம் பாடணும்னா அதுவும் அதே மாதிரி பாடுவார். வாய்ஸ் மட்டும் இல்லை, அதுக்கு தேவையான பாவங்கள் அவ்வளவும் அந்த பாட்டிலேயே கொடுத்துருவார். அது பாட்டு மட்டும் இல்லை, நடிப்பும் அவ்வளோ நல்லாயிருக்கும். நடிப்பு, ரேடியோ நாடகங்கள், என்னுடைய பல ரேடியோ நாடகங்கள், அப்புறம் டிவி விளம்பரங்கள், இது எல்லாத்துலேயும் அவர் பங்கேற்றிருக்காரு. ரேடியோ ஜிங்கிள்ஸ் அண்ட் டிவி ஜிங்கிள்ஸ்னு பார்த்தா கிட்டத்தட்ட 500லேருந்து 750 வரைக்கும் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் எல்லா லாங்குவேஜ்லேயும் நான் பண்ணியிருக்கேன். எல்லாத்துலேயும் முக்கால்வாசி 90% அதில் மலேசியா வாசு பாடியிருக்கார். எல்லாமே பெரிய ஹிட் ஆடுது அந்த காலத்தில். அது மட்டும் இல்லாமல் நானும் அவரும் சேர்ந்து சில சமயம் அந்த ஸ்பாட் பேசுவோம். அதுலேயும் வாய்ஸை மாற்றி ரொம்ப அழகாக பேசுவார். சிவாஜிக்கு என்ன அழகாக, சிவாஜி சாருக்கு முதல் மரியாதை என்ன நல்லா பாடியிருக்கார். அப்புறம் முக்கால்வாசி நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு இன்ட்ரொடக்ஷன் சாங்ஸ் எல்லாமே அவர் தான் பாடியிருக்கார். அதுக்கப்புறம் தான் சார் பாட ஆரம்பித்தார். வாசுவும் எஸ்பிபியும் ரொம்ப க்ளோஸு. பாலு சாருக்கு வாசுவை ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இளையராஜாவோட அங்கே போனதுக்கப்புறம் நிறையா படங்கள் அவரோட செய்தார். அந்த சமயத்தில் மார்க்கெட்டில் யாரும் சொல்லியிருக்காங்க, நீங்கள் இனிமேல் டிவி ரேடியோவில் எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா படத்தில் வந்து பெருசாக உங்களுக்கு மார்க்கெட் வராது, நீங்கள் அதை நிறுத்திக்கணும் அப்படின்னு சொன்னார்.
ஆனால் அவர் ரொம்ப வருத்தம் அதில், ஏன்னா உங்களோட ஒர்க் பண்ண முடியாமல் போகிறது இப்படி இருக்குது அப்படின்னார். நான் சொன்னேன், என்ன வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்குது, உங்களுடைய எய்மே வந்து இது மாதிரி சினிமாவில் பெரிய வரணும், ஆளாக வரணும்னு. அதனால் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது நிச்சயமாக காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்னு சொல்லுவாங்க. நிச்சயமாக நீங்கள் போங்க, அதை பற்றி கவலைப்படாதீங்க, நம்முடைய நட்பு எப்போதுமே கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி அவர் பெரிய ஆளானதுக்கப்புறமும் ஒவ்வொரு தடவும் அது கார் வாங்கினார் இல்லை காரை மாற்றினார்னா முதல்ல எங்கள் ஆஃபீஸ் எடுத்துகிட்டு வந்து என்ன அந்த காரை உட்கார வச்சு ஒரு ரவுண்டு பீச் எல்லாம் சுற்றி கொண்டு வந்து இறக்கி விட்டு தான் போவார். நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படிம்பார். அப்போ அவருடைய ஒவ்வொரு ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்லேயும் கல்யாணம் பண்ணிக்கும் போது அப்படி தான், அப்புறம் அவர் யுகேந்திரன் பிறந்த போது அப்படி, இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அவர் வந்து என்னோட நிறைய கன்சல்ட் பண்ணியிருக்கார். நான் என்னுடைய முழு அன்பும் ஆசீர்வாதமும் அவருக்கு எப்போவுமே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் யுகேந்திரனை வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிற போது அப்போ ஆல்ரெடி நிறையா பெரிய இடத்துலலாம் அவர் கான்டாக்ட் இருந்தது. அவர் நினச்சிருந்தா பெரிய பெரிய ப்ரொடியூசர்கிட்டலாம் போயிருக்க முடியும். ஆனால் இல்லை என் பையன் வந்து முதல் உங்கள் இதில் தான் ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வெரி பர்டிகுலர். அப்போ நாங்கள் என்னுடைய டாட்டர்ஸ் டைரக்ஷனில் சாவித்ரின்னு ஒரு சீரியல் பண்ணோம் சன் டிவிக்கு. தட் இஸ் அ வெரி பிக் ஹிட். அதில் வில்லரை ஆக்ட் பண்ணார், சும்மா கலக்கிட்டார் யுகேந்திரன். அவ்வளோ நல்ல பேர் அவருக்கு. அதுக்கப்புறம் அவர் நிறைய சினிமா படமெல்லாம் வந்தது இருக்குது. திரையுலகத்தில் யுகேந்திரனை தெரியாதவங்க இருக்க முடியாது. இப்போ வந்து தன்னுடைய தந்தையை நினைத்து இந்த மாதிரியெல்லாம் ஒரு நினைவு கூறுறதோ ஒரு விழா எடுக்கிறதோ இப்போல்லாம் கிடையவே கிடையாது. யாருமே இப்போ நினைக்கிறதே கிடையாது. அவங்கவுங்க லைஃப்பில் செட்டில் ஆகிட்டா அவங்கள பெற்றோர்களை பற்றி யாரும் நினைக்கிறது இல்லை. ஆனால் யுகேந்திரனை உண்மையாகவே பாராட்டணும். தன்னுடைய தந்தையை நினைத்து அவரோட கூட இருந்த நண்பர்கள், அவரோடு உழைத்தவர்களை எல்லாம் இந்த மாதிரி பேட்டி எடுத்து இந்த மாதிரி ஒன்று செய்யணும் அப்படின்னு நினைக்கிற தாட் இருக்கு பாருங்க. தட் இட் செல்ஃப் வெரி கிரேட். யுகேந்திரன், ஐ ஹர்ட் யூ ஆர் அப்ராட் சம்வேர் அண்ட் வெல் செட்டில்ட் அண்ட் ஐ கேன் ஒன்லி சே காட் பிளஸ் யூ. அவருடைய மலேசியா வாசியுடைய வெற்றி கொடியை நீங்கள் கேரி பண்ணணும். த்ரூ அவுட் யுவர் லைஃப் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், உங்கள் ஃபேமிலி ரொம்ப நல்லா இருக்கணும்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாசுவை பற்றி பேசக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பினை எனக்கு கொடுத்ததற்காக உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பிற்குரிய இசை மேதை, நான் அவரை மாமன் தான் கூப்பிடுவேன், திரு மலேசியா வாசுதேவன் அவர்கள். அவரை பற்றி பேசுறதில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அவரோடு பல பாடல்களை இணைந்து நான் பாடியிருக்கின்றேன். பல நாடுகளுக்கு நிறைய அவரோட சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, பர்சனலாக சொல்லணுன்னா எங்கள் வீட்டில் வந்து அவரும் ஒருத்தர். எங்கள் குடும்பத்தில் எந்த நிகழ்ச்சி இருந்தாலும் அவர் கண்டிப்பாக மறக்காமல் அவர் இருந்துருவார். அதே மாதிரி அவருடைய வீட்டு நிகழ்ச்சிகள் கூட நான் வந்து இங்கே நடந்த நிகழ்ச்சி மட்டும் இல்லை, யுகேந்திரன் கல்யாணத்துக்காக சிங்கப்பூர் போயிருந்தேன், பவித்ரா கல்யாணத்துக்காக மலேசியாவில் போய் அந்த திருமணத்தில் கலந்துக்கிட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதெல்லாம் அவருடைய பாடல்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு கம்பீரமான தனி குரலுக்கு சொந்தக்காரர் அவர். அவருடைய பாடல்கள் இன்றும் தமிழ் நெஞ்சங்கள் எங்கெங்கே இருக்கிறார்களோ எல்லோருடைய மனதிலும் நிறைந்திருக்கிறது என்று தான் சொல்லணும். எத்தனை பேர் பல பாடல்களை பாடியிருந்தாலும் நம்மளுடைய சூப்பர் ஸ்டாருக்கு அவர் பாடின பொதுவாக என் மனசு தங்கம் தான் அவருடைய எந்த விழாவாக இருந்தாலும் இப்போ போடுறாங்க. நம்ம அதை மறக்கவே முடியாது. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான குரல் அவருடையது. அவருடைய பாடல்கள், எனக்கு நிறைய பாடல்கள் அவர் பாட்டு ரொம்ப பிடிக்கும். அதில் குறிப்பாக சொல்லணுன்னா கோடைக்கால காற்றே என்ற பாட்டு, அதை பாடும்போது அந்த ரெக்கார்டிங்லேயும் நான் இருந்தேன். அதை பாடி முடிச்சுட்டு வந்துட்டு மாப்பிள்ளை இந்த பாட்டு எப்படி இருக்குது அப்படின்னா, அவருக்கு வந்து ரொம்ப போல்டான வாய்ஸ், அதை ரொம்ப சாஃப்ட் பண்ணி ரொம்ப அழகாக பாடியிருந்தார். அந்த பாடல் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. இன்னும் பல நிகழ்வுகள் அவர் கூட நிறையா இப்போ நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டது. மேடையில் எனக்காகவே இந்த பாடலை வந்து நான் கேட்கும்போதெல்லாம் என்னென்ன பாட்டு கேட்குறேனோ அந்த பாட்டெலாம் எனக்காக பாடியிருக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு அன்பான மனிதர் அவர். வெளிநாட்டுக்கு போனோம்னா ஒரு ஷாப்பிங் பிரியர். எனக்கும் அம்மா வெளியில் போகிறதுலாம் ரொம்ப பிடிக்கும். அவர் வேறு யார் இருந்தாலும் சரி என்னை மறக்காமல் கூட்டிகிட்டு போயிடுவார். நாங்கள் 2 பேரும் போய் நிறைய ஷாப்பிங் பண்ணியிருக்கோம், நிறைய ரெஸ்டாரண்ட்டில் வெளியில் போய் சாப்பிட்ருக்கோம். ரொம்ப சாப்பாட்டு பிரியர் அவர். நாங்கள் எங்கள் குடும்பமும் அப்படி தான். அது மாதிரி
பல ரெக்கார்டிங்கில் அவரோடு சேர்ந்து பாடக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. பல பாடல்கள் அவர் கூட பாடியிருக்கேன். அப்பேற்பட்ட மகா மேதையை இன்று நினைவு கூறுகிறோம். அதுபோலவே கூடிய விரைவில் 15ஆம் தேதி அவருடைய பிறந்தநாள் அன்றைக்கு ஃபேஸ்புக் லைவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். வணக்கம். என் உடன்பிறவா சகோதரர் திரு மலேசியா வாசு அவர்களுக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வாசு, எப்படி இருக்கீங்க? நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த செய்தி உங்களை வந்து அடையும்னு எங்களுக்கெல்லாம் தெரியும். பிகாஸ் யூ ஆர் இமார்டல். உங்கள் மியூசிக்கை விட்டுட்டு போயிட்டீங்களே, கேட்டுக்கிட்டு தான் இருப்போம். டெய்லி கேட்டுட்டு தான் இருப்போம். எங்கள் கூட தான் இருக்கீங்க. ஸோ அப்படியே இன்னும் அப்படியே தான் நீங்கள் இருக்கீங்கன்னு நினச்சிட்டு இருக்கேன் வாசு. My best wishes to you. My best wishes to you, my dear brother. When I came into the industry, which was around 81, 82, I was playing keyboards. Everything was like a fort. No one can change or start anything new because there were established legends ruling the music world. And at that point of time, one act of kindness out of many things whichever people have done for me is Mr. Malaysia Vasudevan recommended my name to CBS, where the CBS was actually a lot of people working from Magna Sound were working in CBS at that time, and it's a music company, and he recommended my name that I could do a music album with him. So, and then my life changed. I started producing and composing this album called Disco Disco. I remember the kind face of Mr. Malaysia Vasudevan and his kind soul. May he rest in peace. God bless him and his family. Thank you, sir. திரு மலேசியா வாசுதேவன் அவர்கள் பற்றி பேச வேண்டுமென்றால், அவர் விட்டு சென்ற இடம் இன்னும் வெற்றிடமாகவே இருக்கின்றது. புதிய நாயகர்களோடு தொடங்கி கடைசியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கும் பாடக்கூடிய வாய்ப்பு வரை மிகுந்த வெற்றி பாடல்களை பாடி எல்லோருடைய மனதிலுமே தனக்கென்று ஒரு இடம் பிடித்திருப்பவர் திரு மலேசியா வாசுதேவன் அவர்கள். திரைத்துறையில் அவர் ஒரு பாடகராக அறிமுகமானாலும் பிற்காலத்திலே தன்னுடைய திறமையை முழுமையாக வெளிப்படுத்த ஒரு நடிகராகவும் ஒரு தயாரிப்பாளராகவும் பல படங்களில் நடித்தும் தயாரித்தும் உள்ளார். எனக்கு தெரிந்த ஒரு முகம் என்று நான் சொல்ல வேண்டுமென்றால், அவரை தான் ஒரு இசையமைப்பாளராகவும் சில படங்களில் இசையமைத்திருக்கிறார். அந்த படங்களில் அவருக்கு சில படங்களில் முழுமையாக நான் உதவியாளனாகவும் பணி செய்திருக்கிறேன் என்பது நிறைய பேருக்கு தெரியாது. அவர் மிகுந்த வாஞ்சையுடன் என்னுடன் பழகுவார். வாழ்க அவருடைய புகழ். அவருடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள். வணக்கம். ஹாய் எவ்ரி ஒன். வாசு அங்கிளோட பர்த்டே. நம்மளோட இல்லைனாலும் அவங்களோட வாய்ஸ், அவங்க பாடின பாடல்கள், so many thousands of songs பாடியிருக்காங்க with all the leading music directors. அப்பாவோட நிறையா பாடின சாங்ஸ், நிறைய சாங்ஸ் என்னுடைய ஃபேவரட்ஸ்ன்னு நான் சொல்லலாம். அவங்க ஃபேமிலி எல்லாருக்குமே என்னுடைய என்ன வாழ்த்துன்னு சொல்ல முடியாது, எப்படி சொல்கிறதுன்னு கூட தெரியல. அவங்க எப்படி அங்கிளை மிஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி நானும் மிஸ் பண்ணுறேன்னு சொல்லலாம். பட் அவங்க வாய்ஸ் நம்மளோட விட்டுட்டு போயிருக்கிறாங்க. ஸோ அதை கேட்டு தான் நம்ம அவங்களோட ஞாபகத்தோடு இருக்க முடியும் அப்படின்னு நம்புகிறேன். என்னுடைய ஃபேவரட் சாங் அப்படின்னு சொன்னோன்னா, அள்ளி தந்த வானம் அன்னை அல்லவா, சொல்லி தந்த பூமி தந்தை அல்லவா. ஸோ இப்படி சொல்லிகிட்டே போகலாம். லாட்ஸ் ஆஃப் சாங்ஸ் பாடியிருக்காங்க, ஃபேண்டாஸ்டிக் சாங்ஸ். அண்ட் ஹி வாஸ் ஒன் ஆஃப் த versatile சிங்கர். மெலோடி எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, ஃபாஸ்ட் பேஸ்டு ஆசை 100 வகை அந்த சாங் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, லாட் ஆஃப் சாங்ஸ். he was a star. So we miss him and we will be missing him. That's the truth. Thank you. திரு மலேசியா வாசுதேவன் ஐயா அவர்களோடு நான் பணியாற்றிய பசுமையான நினைவுகளை உங்களோடு பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன்.
எண்ணற்ற பல பாடல்களை என்னுடைய இசையமைப்பிலே என்னோடு சேர்ந்து அவர் பணியாற்றியிருக்கின்றார். நிறையா பாடல்களை சொல்லலாம், ஆனால் குறிப்பிட்டு ஒரு சில பாடல்களை இந்த நேரத்தில் நான் நினைவு கூறுவதில் ரொம்ப பெருமை அடைகிறேன். என்னுடைய படம் நாட்டாமை, அந்த படத்தில் டைட்டில் சாங் நாட்டாம பாதம் பட்டா எங்க அந்த பாட்டை வந்து மலேசியா வாசுதேவன் அண்ணா அவர்கள் தான் டைட்டில் சாங்கை பாடி அந்த பாட்டு மிகப்பெரிய வெற்றி அடைவதற்கு ரொம்ப அவருடைய பங்களிப்பு ரொம்ப உறுதுணையாக இருந்தது எனக்கு. ஸோ இந்த நேரத்தில் வந்து அவருடைய திரையிசை அர்ப்பணிப்பு பங்களிப்பு என்றுமே வந்து தமிழ் திரையிசை உலகில் வந்து மறக்க முடியாது, யாரும் வந்து மறுக்கவும் முடியாத ஒரு அற்புதமான ஒரு பங்களிப்பு அவர் வந்து தமிழ் திரையிசை உலகு கொடுத்துட்டு அமரராயிருக்கார். இன்று அவருடைய 75வது நாள் பிறந்தநாள் விழாவை உலகெங்கும் இசையை ரசித்து கொண்டிருக்கின்ற அனைத்து தமிழ் உள்ளங்களும் கொண்டாடணும்னு இந்த நேரத்தில் நான் வேண்டி உண்மையாகவே இந்த வீடியோவை அவருக்காக நான் பேசுகிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைந்து நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அவருடைய புகழ் இந்த தரணியில் என்றென்றும் நிலைத்திருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அவரோடு சேர்ந்திய பணியாற்றிய காலங்களை நினைவு கூர்ந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். ரொம்ப சந்தோஷமான விஷயம். மலேசியா வாசுதேவன் பிறந்த நாள் ஒட்டி ஒரு நிகழ்வு அவர் புதல்வன் நடத்துகிறார். சந்தோஷம். மலேசியா வாசுதேவன் எனக்கு முதலாக அறிமுகமானது இளையராஜா அவர்கள் மூலமாக தான். நாங்கள் அப்போ பாவலர் சகோதரர் ஆர்கெஸ்ட்ரா நடத்தும்போது அப்போவே மலேசியா வாசு ஷூட்டிங்காக மலேசியாவிலேருந்து மெட்ராஸ்க்கு வந்து அப்போ அவர் பாஸ்போர்ட் இதை தொலைஞ்சு போய் பிரச்சனைகள் அப்படி இருந்த சந்தர்ப்பத்தில் ஒரு நாள் இளையராஜா அவர்கள் நம்ம குரூப்பில் மலேசியா வாசு அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமா, ரொம்ப கஷ்டப்படுறாரு அவர்னு சொல்லும்போது எனக்கு அப்போ தெரிஞ்சது மலேசியா வாசுதேவன் அவர்கள் டிஎம்எஸ் ஐயா வாய்ஸ் தான் பாடிட்டு இருந்தார். எனக்கு தெரிஞ்சது அது. நான் சொன்னேன், ராஜா நம்மக்கிட்ட ஏற்கனவே இன்னொரு வாசன் இருந்தார், வாசுதேவன் அவர் கூட பாடி வாசுன்னு சொல்லுவார், டிவிஎஸில் வேலை பார்த்துட்டு இருந்தார். அவர் டிஎம்எஸ் ஐயா வாய்ஸ் பாடிட்டு இருந்தார் எங்கள் குரூப்பில். நான் ராஜா கிட்ட சொன்னேன், இவர் இருக்கும்போது திரும்ப அவரை கூப்பிட்டு வந்தால் எப்படின்னு. இல்லையா, மலேசியா வாசு வந்து எல்லா வாய்ஸ்லேயும் பாடுவார், முக்கியமாக அவர் சிதம்பரம் எஸ் ஜெயராமன் சீர்காழி அண்ணா வாய்ஸ் எல்லாம் பாடுறாரு அப்படின்னு சொல்லும்போது உடனடியாக அப்படின்னா அவர் இருக்கட்டும் நம்ம குரூப்லேயே அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு குழுவாக ஏறத்தாழ ஒரு 10 வருஷம் நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணியிருந்தோம். அதுதான் முதல் அனுபவம் எனக்கு. அவர் உருவத்துக்கும் அவர் மனப்பாங்குக்கும் சம்பந்தமே கிடையாது. பார்க்குறதுக்கு கொஞ்சம் கம்பீரமாக இருப்பார், ஆனால் ரொம்ப மென்மையான மனசு, ரொம்ப நல்ல மனுஷன். நிறைய படங்களில் நடித்தார். எல்லா படங்களிலையும் ஒரு முரடுத்தனமான கேரக்டர்ஸ் தான் பண்ணார். ஆனால் அவர் தத்துவத்துக்கும் அதுக்கு சம்மந்தமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான மனுஷன். அண்டு எனக்கு மனசுக்கு கஷ்டம் என்னன்னா, அவர் தவறிய போது நான் நாட்டில் இல்லை, கடைசியாக கூட பார்க்க முடியல அவர். அதுதான் கஷ்டம். நிஜமாக சொல்லப்போனால் அவருக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் ஒரு பாடகராக அவ்வளவா கிடைக்கலன்னு எனக்கு தோணுது. நல்ல கம்பீரமான கணீர் வாய்ஸ், வெரி நைஸ் வாய்ஸ். அவருக்கும் தமிழ் சினிமா வரலாற்றில் ஒரு அத்தியாயம் இருக்கும். ஒரு நல்ல மனிதன், ஒரு நல்ல நடிகர், ஒரு சிறந்த பாடகர், சிறந்த கணவர், சிறந்த தந்தை, எல்லாத்திலுமே அவர் நியாயம் பண்ணினவர். எல்லா கலைகளுக்கும் அவர் செய்ய வேண்டிய கடமைகளுக்கும் நியாயம் பண்ணின ஒரு நல்ல நண்பர். அவர் ஆன்மா சாந்தி அடைஞ்சிருக்கும், நோ டவுட் அபவுட் தட் ஒன், பிகாஸ் ஹீஸ் அ குட் மேன், குட் சோல்டு பர்சன். ஸோ இதுக்காக இந்த ஆன்லைனில் நடத்துகிற இந்த நிகழ்வு வந்து எல்லாருக்கும் சேரணும். எல்லாரும் அவரை பற்றி ஒரு நிமிஷம் கடவுளுக்கு பிரார்த்தனை செய்யணும்.
அவருடைய வம்சமும் அவங்க குடும்பமும் நீண்ட நாள் ஆரோக்கியமாக நல்லபடி பயணம் செய்யணும்ன்றது தான் கடவுளுக்கு என்னுடைய வேண்டுகோள். வணக்கம். நமஸ்தே, நான் ராஜேஷ் வைத்யா. மலேசியா வாசுதேவன் சாருக்கு 75th பர்த்டே. நிறைய மியூசிஷியன்ஸ், நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாரும் அவர் சாருக்கு வந்து ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் நானும் ஒரு ட்ரிபியூட் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். அவரை நான் நிறைய தடவை சந்திச்சிருக்கேன். ஒரு தடவை என் ஷோவுக்கு வரும்போது அவர் ஆசையாக உட்காந்து அவர் பாடின பாடல்கள்லாம் கேட்டு ரசித்ததை நான் கண்ணால் பார்த்துருக்கேன். ஸோ அந்த அந்த நாள் மறக்கவே முடியாது. வாட் அ பியூட்டிஃபுல் சாங்ஸ், எவ்வளோ அழகான பாடல்கள்லாம் அவர் பாடியிருக்காரு. அவர் பாடும்போது அது தனியாக தெரியும் அது. ஸோ எனக்கு பிடிச்ச ஒரு பாட்டு, நான் வந்து அவர் பாடின பாட்டு ஆல்மோஸ்ட் எல்லா பாட்டுமே பிடிக்கும். பட் எனக்கு பிடிச்ச ஒரு பாட்டு இப்போ நான் வாசிக்கிறேன். நமஸ்தே, நான் எஸ்பி சைலஜா பேசுகிறேன். 75வது பிறந்தநாள் முன்னொட்டி திரு மலேசியா வாசு சார் அவர்களுக்கு அவங்களுடைய புதல்வன் யுகேந்திரன் தயாரிக்கும் இந்த வீடியோவில் எனக்கும் ஒரு பங்கு கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி. அவரோட சேர்ந்து நான் நிறைய பாடல்கள் பாடியிருக்கேன். ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க, பிளெயின் ஹார்ட்டட், அண்டு நிறைய ஷேர் பண்ணிக்குவோம். நாங்கள்லாம் மலேசியா வாசு சார், நானும் அண்ணா எல்லோரும் சேர்ந்து ஒரு டூர் போயிருந்தோம் கங்கை அமரன் சாரோட. ரொம்ப ஜாலியாக இருந்தது, ரொம்ப என்ஜாய் பண்ணுறோம். இப்போது அவர் நம்மளோட இல்லை அப்படின்னு நினைக்கிறதுக்கு எனக்கு மனசு இல்லை. அவர் எங்கே இருந்தாலும் சரி நம்மளை வாழ்த்துவார். அவரும் நானும் சேர்ந்த ஒரு பாடல் பாடிருக்கோம், அது ரொம்ப பிடிச்ச பாடல் எனக்கு. அந்த பாட்டை அவருக்கு இப்போது நான் சமர்ப்பிக்க போகிறேன். கோடையில் மழை வரும், வசந்த காலம் மாறலாம், எழுதி செல்லும் விதியின் கைகள் மாறுமோ, காலதேவன் சொல்லும் பூர்வ ஜென்ம பந்தம், நீ யாரோ நான் யாரோ யார் சேர்த்ததோ, ஆயிரம் மலர்களே மலருங்கள், அமுத கீதம் பாடுங்கள் பாடுங்கள், காதல் தேவன் காவியம், நீங்களோ நாங்களோ நெருங்கி வந்து சொல்லுங்கள் சொல்லுங்கள், ஆயிரம் மலர்களே மலருங்கள். அனைவருக்கும் வணக்கம். ஜூன் 15th மலேசியா வாசுதேவன் சாரோட 75th பர்த்டே. அவரோட நிறைய டிபேட் சாங்ஸ் பாடுற பாக்கியம் எனக்கு கிடைச்சிது. மலையோர மயிலே விளையாடும் குயிலே, விளையாட்ட சொல்லி தந்ததாரு, விளையாட்ட சொல்லி தந்ததாரு. இது போல் நிறைய நல்ல நல்ல பாடல்கள் அண்ணாவோட பாடியிருக்கேன். இளையராஜா சாருடைய இசையிலையும் மற்ற இசையமைப்பாளர்களுடைய இசையிலையும்
வேறு வேறு மொழிகளிலேயும் அண்ணாவோட நிறைய பாடல்கள் நான் பாடினேன். நிறைய ஸ்டேஜும் நான் அவரோட சேர்ந்து பாடியிருக்கேன். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, பாம்பேயில் சண்முகானந்தா ஹாலில் கூட நான் அவரோட சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அண்ணா வந்து பேசிக்கலி ரொம்ப நல்லவர். எல்லாம் கூட பாடுற சின்ன பசங்களாக இருந்தால் கூட அவங்கள நல்லா என்கரேஜ் பண்ணி கூடவே நல்லா அழகாக பாட வச்சுடுவாங்க. ஒரு பந்தா இல்லை, ஒன்றும் இல்லை, ரொம்ப சாதுவான ஒரு மனுஷன். அண்ணா இருந்திருந்த இன்னும் நிறைய பாடல்கள் அவரோட பாடியிருக்கலாம். ஆனால் அவர் ரொம்ப சீக்கிரம் நம்மளை விட்டு போயிட்டார். அவரோட ஆத்மா நித்திய சாந்தி அடையணும். அதே மாதிரி வாசு அண்ணாவோட குடும்பத்தில் இருக்கிற எல்லோருக்கும் என்னோட நல்வாழ்த்துக்கள். யுகேந்திரன் இந்த ஃபங்க்ஷன் பெரிய விதமாக கொண்டாடணும்னு ஆசைப்பட்டாங்க மலேசியாவில். ஆனால் COVID-19னால் எதுவும் செய்ய முடியல. அதனால் ஆன்லைனில் நியூ ஜென்ரேஷன் சிங்கர்ஸ் எல்லாருமா சேர்ந்து ஒரு மிகச்சிறப்பான ஒரு இசை மழை நடக்க போகுது உங்களுக்காக. அந்த விழாவுக்கு என்னோட எல்லா நல்வாழ்த்துக்களும். தேங்க்யூ ஸோ மச். கிரேட் லெஜெண்ட் மலேசியா வாசுதேவன் சார் எங்கள் அண்ணன். அவரை நினச்சாலே மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அவர் கூட உண்மையான ஒரு தம்பியாக ஒரு 15லேருந்து 20 வருஷம் அவர் கூட ட்ராவல் பண்ணுற ஒரு அற்புதமான பாக்கியம் கிடைச்சது. எத்தனை வெரைட்டிஸ் பாடிய ஒரு கிரேட் சிங்கர், லெஜெண்ட் வாசு அண்ணன். கிளாசிக்கல், ஃபோக், அவருக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஸ்டைலு. வெஸ்டர்னாக இருக்கட்டும், அது எந்த பாட்டை மெலடியாக இருக்கட்டும், அவருடைய முத்திரை அதில் கண்டிப்பாக இருக்கும். ஆர்டிஸ்டாகவும், கம்போசராகவும், டைரக்டராகவும் அவர் வெற்றி பெற்ற ஒரு கிரேட் சோல். அவரை பற்றி அவருடைய ஒரே ஒரு சன் யுகேந்திரன் அண்ணன் பற்றி, அப்பா பற்றி பேசுங்க அண்ணா அப்படின்னு கேட்கும்போது மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லாங் லிவ் யுகேந்திரன் ஃபேமிலி. எங்கள் அண்ணனை திருப்பி நினைவு கொண்டு வந்து அவருடைய ரசிகர்களுக்கு ஒரு அற்புதமான மெசேஜ் தந்ததுக்கு வாழ்க. வணக்கம். எத்தனை பேரு வீடு உங்களை நம்பி. எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான பின்னணி பாடகி அனுராதா ஸ்ரீராம். மலேசியா வாசுதேவன் சாருடைய 75th பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்க. ஐ எம் ஸோ ஆனர்ட் டு பி சென்டிங் திஸ் விஷ் அக்ராஸ். அவருடைய ஆத்மா எங்கே இருந்தாலும் அது ரொம்ப ஹாப்பியாக சாந்தி அடைஞ்சிருக்கும். இந்த ஊரை விட்டு ஊர் வந்து மலேசியாலேருந்து நம்ம ஊருக்கு வந்து இங்கே செம போட்டு ஒரு தமிழனா நம்ம எல்லார் மனசுலையும் ஒரு பெரிய இடம் பிடிச்சவர் மலேசியா வாசுதேவன் சார். இந்த பாட்டை நான் பாடாத கச்சேரியே கிடையாது. எல்லா மேல் சிங்கர்ஸோட சண்டை போட்டு இந்த பாட்டை நான் தான் பாடுவேன்னு சொல்லி ஐ யூஸ் டு சிங் திஸ் சாங். அது மாத்திரம் இல்லை, வாசுதேவன் சார் வந்து எத்தனை மாதிரி எவ்வளோ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சாங்ஸு. நான் ஐ திங்க் சின்ன வயசில் கோவில் மணியோ தன்னை செய்ததாரோ, மலையோரம் மயிலே விளையாடும் குயிலே விளையாட்ட சொல்லி தந்ததாரு, ஆகாய கங்கை பூந்தேன் மலர் தேடி, அந்த பாட்டு. அதுக்கப்புறம் வான்மேகங்களே ஒரு தங்க ரதத்தில் பொன்மஞ்சள் நிலவு. இந்த மாதிரி எத்தனையோ மெலடியாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு கிளாசிக்கல் பேஸ் சாங்காக இருந்தாலும் சரி, பயங்கர கலட்டா பாட்டாக இருந்தாலும் சரி, நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு எவ்வளோ பாட்டு பாடியிருக்காது இல்லையா. பட் ஆஃப்கோர்ஸ் நம்ம மனசில், எனக்கு என்னுடைய மனசில் எப்பவும் நீங்காத ஒரு பாடல், பூங்காற்று திரும்புமா ஏன் பாட்ட விரும்புமா, தாலாட்ட மடியில் வச்ச தாலாட்ட எனக்கொரு தாய்மடி கிடைக்குமா. எத்தனையோ பேர் சாருடைய பாடல்களை கேட்டு கவலையை மறந்து ரசித்து சந்தோஷமாக இருக்காங்க. அவருக்கு எங்கேயோ ஒரு தாய்மொழி டெஃபினட்டாக கிடச்சிருக்கும். சார் எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக அவருடைய ஆத்மா எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். ஹாப்பி பர்த்டே மலேசியா வாசுதேவன் சார். வணக்கம். வணக்கம், நான் ஸ்ரீனிவாஸ். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி 40 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன்,
நான் ட்ரிவாண்ட்ரத்தில் இருக்கும்போது ஸ்கூல் முடிச்சு காலேஜ் போயிருக்கேன். அப்போ தான் ஏ முத்து முத்தாரு திரு அந்த பாட்டு கேட்டு வைத்தியமே பிடிச்சிருது. என்னடா அது, எப்படி என்ன ஒரு பாட்டு, எப்படி பாட்டிருக்கார் இவர் சொல்லிட்டு அப்படி தான் வந்து மலேசியா வாசு சார் அறிமுகம். நம்ம அப்புறம் ஆகாய கங்கை தாத்தா அது நெற்றிக்கண்ணில் அந்த ராஜா ராணி ஜாக்கி அந்த பாட்டில் பயங்கரமாக பாட்டுப்பார். அப்புறம் கோடை கால காற்று அதெல்லாம் வந்தோடனே, அதுக்கப்புறம் அந்த ஃபீல்டுக்குள்ளே 90s வந்தோடனே அவரை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு வந்தது. ரொம்ப ரொம்ப ஒரு அதிகமாக பேச மாட்டார், ஆனால் அவரோட அந்த அந்த பீயிங்கில் ஒரு அன்பு தெரியும், ஒரு இயல்பு தெரியும். இட்ஸ் வெரி நேச்சுரல் பர்சன். ரொம்ப நோ ஆர்டிஃபிஷியாலிட்டி. அவரோட பாட்டு மாதிரி, அவரோட பாட்டில் there is absolutely no artificiality. இப்போ தெங்கிழக்கு சீமையில செங்காத்து பூமியில இழப்பட்ட சாதிக்குரு ஈரம் இருக்கு. அதெல்லாம் இவர்க்கு பொழுப்புக்கு நீர் வார்க்கத்தான் ஈசானி மூலையில மேகம் இருக்கு. அதெல்லாம் வந்து ஒன் அண்ட் ஒன்லி மலேசியா வாசு சார் தான் பாட முடியும். நான் ரொம்ப கம்மி தான் இன்ட்ராக்ட் பண்ணிருக்கேன். பட் ஃபார் மீ ஹீஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேல் வாய்ஸஸ் தட் ஐ ஹவ் ஹர்ட் இன் மை லைஃப், along with the great Kishore Kumar and all that. So அவரை பற்றி அவரோட நிறைய பாட்டு சொல்லிட்டே போகலாம். பூவே இளைய பூவே, அது மாதிரி கிரேட் லெஜண்ட். நீ இல்லாத போது எங்கும் நெஞ்சம் சொல்லாத கதை 100. இது நான் முதல்ல தமிழில் பாடின டுவெட் சாங். இது நான் யார் கூட பாடின தெரியுமா? வாசு சார் கூட. ஆமாம், மலேசியா வாசுதேவன் சார் கூட. வாட்டர் சிங்கர். எனக்கு நான் ரொம்ப அட்மையர் பண்ணுற சிங்கர் அவங்க. அவங்களோட வாய்ஸில் இருக்கிற அந்த வார்ம்த், அந்த நேச்சுரல் ஃபீல், அப்பா அது வேறு லெவல். இந்த வருஷம் அவங்களோட 75th இயர். அவங்க நம்ம கூட இல்லை, பட் ஸ்டில் அவங்களோட பையன் யுகேந்திரன், another beautiful singer, he's celebrating his appa's birthday with few of his songs. So Vasu sir, எங்களை எல்லாரும் please bless us, and thanks for the wonderful songs you have given us. வணக்கம், நான் உங்கள் அன்பு பாடகர் உன்னி மேனன். திரு மலேசியா வாசுதேவன் அவர்கள் கம்பீரம், கருணை இரண்டையும் ஒரு சேர தன் குரலில் கொடுத்தவர். இறைவனுக்கு அவர் குரலை அருகில் இருந்து கேட்டு ரசிக்க ஆசை போலும். அதான் விரைவாக அவரை தன் வசம் அழைத்து கொண்டு விட்டார். நவரசங்களையும் தனக்கே உரிய பாணியில் பாடக்கூடிய அபார திறமை படைத்தவர். இசைஞானியின் இணைந்த அவரது பயணம் ஒரு சாதனை பயணம். தியாகராஜ பாகவதரின் கம்பீரமும் C.S. ஜெயராமனின் வித்தியாசமும் அவர் குரலில் உண்டு. தென்றல் தவழும் மென்மையும் அவர் குரலில் உண்டு. கோடைக்கால காற்று அவர் குரல். வா வா என்று வசந்தத்தை அழைக்கும் தென்றல் அவர் குரல். வான் மேகங்களே என்று அவர் பாடினால் பொத்துக்கிட்டு ஊத்தும் வானம். ஆகாய கங்கையை ஒரு தங்கரதத்தில் ஏற்றி வெட்டி வேறு வாசம் கலந்து பருகும் இனிமை அவர் குரல். ஆசை 100 வகை, அவர் குரலும் 100 வகை. பூங்காற்று திரும்புமா என்று அவர் பாடினால் தென்றலும் புயலாகும். பெயரால் அவர் மலேசியா வாசுதேவன், ஆனால் அவர் குரலால் அவர் அகில உலகின் ராகதேவன். இசை இருக்கும் வரை எந்த திசையிலும் அவர் குரலும் இருக்கும். அவரின் இசை நினைவுகளில் என்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்கிறேன்.
வசந்தம் வீசும் தன் குரலால் என்றென்றும் நம்முடன் வாழ்கிறார் அருமை அண்ணன் திரு மலேசியா வாசுதேவன் அவர்கள். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பு பாடகர் உனி மேனன். வெட்டி வேறு வாசம் வெடல புள்ள நேசம், வெட்டி வேறு வாசம் வெடல புள்ள நேசம், பூவுக்கு வாசம் உண்டு பூமிக்கு வாசம் உண்டு, வேருக்கு வாசம் வந்ததுண்டோ மானே, வெட்டி வேறு வாசம் வெடல புள்ள நேசம். எல்லோருக்கும் வணக்கம். This is Alap Raju here. It gives me immense pleasure and I'm absolutely honored to be talking about the one and only, the legendary Shri Malaysia Vasudevan sir. ஏன்னா அவரோட பிறந்த நாள் ஜூன் 15 I am a huge fan of Vasudevan sir's singing. அவர் சிங்கிங் மட்டும் இல்லை, he's a multifaceted artist, amazing actor. அண்ட் அவர் சிங்கிங் எடுத்தாலுமே ஃபோக்காக இருக்கட்டும், லைக் ஒரு கட்டவண்டி மாதிரி ஒரு ஃபோக்காக இருக்கட்டும், இல்லை ஒரு ஆசை நூறு வகை மாதிரி ஒரு ராக்காக இருக்கட்டும், இல்லை பூவே இளைய பூவே மாதிரி ஒரு செமி கிளாசிக்கலாக இருக்கட்டும், இல்லாட்டி வெட்டி வேறு வாசமாக இருக்கலாம், இல்லாட்டி ஆகய கங்கை, சொல்லிகிட்டே போகலாம். so many songs he's gifted us as என்ன சொல்கிறது, we are truly blessed. I feel I'm truly blessed to be living in his era. and எனக்கு ஒரு குவிக் மெமரி ஐ வுட் லைக் டு ஷேர். ஏன்னா என்னோட ஒரே அனுபவம் ராஜா சார் இசை குழுவில் நான் பாடின ஒரே அனுபவம் தான் இருக்குது எனக்கு, விச் வாஸ் இன் 2013 டிசம்பர். அந்த ஷோவில் நான் பாடின பாட்டு வெட்டி வேறு வாசம். எவ்வளோ ட்ரை பண்ணியும் 50% கூட என்னால் மேட்ச் பண்ண முடியல. ஏன்னா அவ்வளோ அழகாக நாசுக்காக பாடியிருக்காரு சார். அது கேட்கும்போது அவ்வளோ ஈஸியாக இருக்குது, பட் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட். அண்ட் இட் ஷோஸ் அவங்கெல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற அன்பளிப்பு எவ்வளோ how valuable it is. எவ்வளோ கஷ்டமான பாடல்கள் எவ்வளோ எளிமையாக பாடியிருக்காங்கன்னு யோசிக்கும்போது it really raises all our eyebrows. So I feel thankful to be living in his era. Though he is not there with us, but his music is there with us forever and ever. Long live the art, and a happy birthday to the eternal legend Malaysia Vasudevan sir. Thank you. ஒரு தங்க ரதத்தில் பொன்மஞ்சள் நிலவு, ஒரு தங்க ரதத்தில் பொன்மஞ்சள் நிலவு, என் தெய்வம் தந்த என் தெய்வம் தந்த என் தங்கை, ஒரு தங்க ரதத்தில் பொன்மஞ்சள் நிலவு. வணக்கம். எங்கள் மதிப்பிற்குரிய மாமா கலைமாமணி திரு மலேசியா வாசுதேவன் அவர்களின் 76வது பிறந்த தினம். அவர் நினைவை போற்றுவோம். என்னோட கல்லூரி படிப்பை முடிச்சு விட்டு 1983 அவர் கூட நான் மேடை நிகழ்ச்சிகளில் பாடிக்கிட்டு இருந்தேன். அப்படி பாடும்போது மேடையில் பாடுவது எப்படி பாடினா ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு எனக்கு சொல்லிக் கொடுத்தவர் அவர். மேடையில் ஒரு சில பாடல்கள் பாடினோடனே சில பேருக்கு தொண்டை கட்டிக்கும். ஆனால் என்ன மாதிரி ஸ்டைலில் பாடினா மேடையில் அந்த மைக்கில் 3 மணி நேரம் 4 மணி நேரம் கூட தொடர்ந்து இலகுவாக எளிமையாக அருமையாக பாட முடியும் என்று எனக்கு போதித்த ஆசா. அவர் கூட எல்லா மேடை நிகழ்ச்சிகளிலும் நான் பாடியிருக்கேன். என்னம்மா கண்ணிலிருந்து அத்தனை மேல் டுவேட்டும் அவர் கூட பாடுறது நான் தான் அதிகமாக பாடியிருப்பேன் என்று சொல்லிக்கொள்வது உண்மையிலே பெருமை அடைகிறேன். அது மட்டுமல்ல, அவரோட காலகட்டங்களில் அவர் பாடின பாடல்கள் வித்தியாசமான அருமையான பாடல்கள், மெலடியாக இருக்கட்டும், ஃபோக்காக இருக்கட்டும், இல்லை ஒரு காமெடி சாங்காக இருக்கட்டும், தனித்துவம் அவரோட முத்திரை இருக்கும். அதே மாதிரி எங்கள் தந்தையார் இசைத்தந்தூர் திருச்சி லோகநாதன், அவரோட பல குணங்களை நான் மாமா மலேசியா வாசுதேவன் அவர்கள்கிட்ட நான் பார்த்து வியந்திருக்கேன். அவர் பேர் கூட பார்த்தீங்கன்னா திருச்சி மலேசியா லோகநாதன் வாசுதேவன். அந்த குறில் நெடில் கூட அந்த பேர் லோகநாதன் வாசுதேவன் பேரில் ஒரே மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஆண் குரல்களில் ஒரு அருமையான ஒன்லி மேல் ஒரு நளினமான பாடல்களை எப்படி பாடணுமோ பாடிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு ஃபோர்ஸான சாங் பாடுறது அவர் விட்டால் அவர் ஆள் கிடையாதுன்னு சாதித்தவர்.
தமிழ் திரை உலகம் உள்ளவரை, தமிழ் இசை ரசிகர்கள் உள்ளவரை அவரோட பாடல்கள் நமது நெஞ்சிலே நீங்காமல் இடம்பெற்றிருக்கும் என்று சொன்னால் அது மிகையாகாது. அதே மாதிரி எங்கள் வீட்டில் எல்லா பிள்ளைகளுமே நாங்கள் பாடுவோம். அதே மாதிரி அங்கே பார்த்தீங்கன்னா யுகேந்திரன், பவித்ரா, பிரசாந்தினி அவங்க 3 பேரும் பாடுவாங்க. அடுத்த ஜென்ரேஷனும் எங்கள் தலைமுறையில் வந்த மாதிரி அந்த பிள்ளைகளும் அருமையாக பாடிட்டு இருக்காங்க. யுகியோட பிள்ளைகள்லாம் அதை நான் கேட்டு சந்தோஷப்பட்டிருக்கேன், ஆச்சரியப்பட்டிருக்கேன், வியந்திருக்கேன். அந்த அவரோட ஆசீர்வாதம் அந்த பேர பிள்ளைகளுக்கும் நிறைஞ்சிருக்கு. மாமா மலேசியா வாசன் அவர்கள் புகழ் உலகம் உள்ளவரை நிலைத்திருக்கும் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் அவரோட இந்த 76வது பிறந்த நாளில் அவர் நினைவினை நாம் போற்றுவோம் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை கூறிக் கொள்கிறேன். உங்கள் திருச்சிரமநாதன் தியாகராஜன். வணக்கம். Hi everybody, this is Flute Naveen. இந்த வருஷம் 75 years of the legend மலேசியா வாசுதேவன் சார் அவரை செலிப்ரேட் பண்ணுறோம். தேங்க்யூ மிஸ்டர் யுகேந்திரன். ஐ வுட் லைக் டு ப்ளே அ ஸ்பெஷல் சாங் ஆஃப் ஹிஸ். எனக்கு ஒரு பிடிச்ச பாட்டு அவரோடது வாசிக்க போகிறேன். வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. நாம் வாழும் காலத்தில் நமது பிறந்த நாளை நம் குடும்பத்தினர், உறவினர், நண்பர்கள் கொண்டாடுவது இயல்புதான். ஆனால் ஒருவர் வாழ்ந்து மறைந்த பிறகும் கூட தேச எல்லைகள் கடந்து அவருடைய பிறந்த நாளை நினைவுகூர்ந்து கொண்டாடுகின்றார்கள் என்றால் அதன் அர்த்தம் என்ன? வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து மக்களது பேரன்பினை அவர் பெற்றிருக்கின்றார் என்றுதானே அர்த்தம். அத்தகைய பேறு பெற்ற உன்னதமான கலைஞர் மலேசியா வாசுதேவனின் 75வது அகவையை இன்று அவரது வாரிசுகள் மட்டுமல்ல, அவர் மீது பாசம் கொண்ட கலை உலகத்தினரும் உலகெங்கும் பறந்து விரிந்திருக்கும் கோடான கோடி ரசிகர்களும் இன்று நினைவு கூர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கும் தருணத்திலே அந்த மகிழ்ச்சியில் சிறு துளியாக நானும் இலங்கை தீவிலிருந்து கலந்து கொள்கின்றேன். என்னுடைய வாழ்க்கையிலேயே திரைத்துறை சார்ந்த பல்வேறு கலைஞர்களை சந்தித்திருக்கின்றேன், பழகி இருக்கின்றேன். அத்தனை பேரிலும் வெகு சிலர்தான் வித்துவச் செருக்கை பக்குவத்தோடு காட்டும் பண்பு தெரிந்தவர்கள். அந்த வித்துவ திறமையை செருக்கோடு காட்டத் தெரியாத பண்பான ஒரு பக்குவம் மிக்க அற்புதமான கலைஞர் மலேசியா வாசுதேவன். அவரிடம் இருந்த மற்றொரு சிறப்பான பண்பு, திறமை உள்ளவர்கள் யாராயிருந்தாலும் எந்த விதமான தயக்கமும் இன்றி மனம் திறந்து பாராட்டுவார். அந்த பாராட்டு மழையில் நான் கூட நனைந்திருக்கின்றேன். ஒரு பழைய நினைவை இப்போது இறைமீட்டி உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். இங்கே 2 மழைகளை சந்தித்தோம். ஒரு மழை இசை மழை, ஒன்று உயர்வான குரல் மழை. நம்முடைய அமீத் அவர்கள் உண்மையாகவே நாங்கள் எல்லாம் திரைப்பட உலகத்தில் இருந்தாலும் இலங்கை வானொலியிலே இவர்களது குரலுக்கு நாங்களும் ஒரு ரசிகர்கள் என்று சொல்லலாம். ஏன்னா நிகழ்ச்சியை எப்பவுமே நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவது என்பது ரொம்ப சிரமமான காரியம். ஒரு பழைய நினைவு ஒன்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். காரணம், ஆங்கிலத்தில் பெர்ஃபெக்ஷன் என்று சொல்வார்களே, அதனை அணுவளவும் பிசகாது கடைப்பிடித்த மகோன்னதமான கலைஞர் மலேசியா வாசுதேவன். 1985 ஆண்டு என்று நினைக்கின்றேன்.
மணிரத்னம் அவர்கள் இயக்கிய பகல் நிலவு என்ற படத்தில் பாடல் ஒலிப்பதிவு, பாடலை பாட குழுவினரும் எஸ்பி ஷைலஜாவும் மலேசியா வாசுதேவனும் வந்திருந்தார். நான் ஒலிப்பதிவு கலையத்துக்குள் இருந்தேன். பாடலை முழுமையாக இசைக்கலைஞர்களோடு இணைந்து பாடி முடித்தார். அதனை கேட்டு பார்க்க எல்லோரும் ஒன்று திரண்டார்கள். எல்லோரையும் போல் நானும் அந்த பாடலை செவிமடுத்து கொண்டிருந்தேன். ஆனால் மலேசியா வாசுதேவன் அவர்களோ என்னுடைய முகத்தையே உற்று பார்த்து கொண்டிருந்தார். ஒரு குறிப்பிட்ட இடத்திலே, ஒரு எழுத்திலே ஒரு சின்ன ஒரு மயக்கம் எனக்கு தோன்றியது. முகத்தில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டிருக்க வேண்டும். உடனே அவர் என் பக்கத்தில் வந்து அமர்ந்து, அது தப்பாக இருக்குல்ல என்றார். எனக்கு சங்கடமாக போய்விட்டது. இல்லை, அது ல என்றும் கேட்கிறது, ல என்றும் கேட்கிறது, எதுவென்று எனக்கும் மயக்கமாக இருக்கிறது என்று சொன்னேன். காரணம், அந்த பாடல் வரிகள் புள்ள இல்லை புள்ள இல்லை என்று மாறி மாறி வரும். ல ல உடனே அவர் அந்த பாடலை நன்றாக சரியாக வந்திருக்கிறது என்று சொன்ன அனைவரிடமும் வேண்டிக் கொண்டார். நான் இன்னொரு தரம் பாடப்போகிறேன் என்று அவர் வேண்டி பாடி அந்த பாடலை முழுமை செய்தார். அதை என்னால் மறக்கவே முடியவில்லை. காரணம், தான் ஒரு உயர்ந்த கலைஞனாக வந்த பிறகும் கூட ஒரு சிறு பிழை கூட வரக்கூடாது என்பதில் எவ்வளோ கவனமாக இருந்திருக்கின்றார். அவருக்கு பின்னால் வந்த தலைமுறையில் உள்ள கலைஞர்கள் அத்தனை பேருக்கும் அவர் ஒரு மிகச்சிறந்த உதாரணம். மலேசியா வாசுதேவன் அவர்களுடைய பூர்வீகம் கடவுளின் தேசம் என்று வர்ணிக்கப்படும் பார்க்கவி பூமியாம் கேரளாவாக இருக்கலாம். ஆனால் அவருடைய கல்வி, வீட்டு மொழி, சிந்திக்கும் மொழி அத்தனையும் தமிழாக இருந்ததால் தான் நம் தமிழ் அன்னை அவரை தமிழுக்கு தத்தெடுத்து கொண்ட தவ புதல்வனாக அவருடைய கலை வாழ்வு இத்தனை ஆண்டு காலம் தொடர்ந்திருக்கிறது. ஒரு பாடகராக, நடிகராக, இசை அமைப்பாளராகத்தான் நீங்கள் அறிவீர்கள். ஆனால் ஒரு நல்ல எழுத்தாளராக தன்னுடைய படைப்பாற்றல் திறமையை வெளிப்படுத்தி ஒரு நூலை கூட அவர் வெளியிட்டார். எண்ணம் தோன்றியது எழுத தூண்டியது என்று தலைப்பிட்டு ஒரு நூலை எழுதி அதை மலேசிய மண்ணிலேயே வெளியிட்டார். அதை வெளியிட்ட கையோடு அதை எடுத்து வந்து என்னை சென்னையிலேயே சந்தித்து இதை அவசியம் வாசித்து உங்கள் கருத்தை எனக்கு தெரிவியுங்கள் என்று கூட கேட்டுக்கொண்டார். அன்போடு என்னுடைய கருத்தை அவருக்கு தெரிவித்திருந்தேன். தான் பிறந்த மண்ணுக்கும் தனக்கு வாழ்வு கொடுத்த மண்ணுக்கும் விசுவாசமாக வாழ்ந்தவர், அந்த பிறந்த மண்ணுக்கும் வாழ்ந்த மண்ணுக்கும் பெருமையை தேடித்தந்த ஒரு கலைஞர். ஆனாலும் அகில இந்திய ரீதியில் அவருக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்ற மனக்குறை எனக்கு உண்டு. அவர் நம்மை விட்டு பிரிந்து விட்டார் என்று எண்ணவே தோன்றவில்லை. காரணம், தினந்தோறும் அவருடைய குரல் உலகெங்கும் தொலைக்காட்சி, வானொலி என்று எல்லா ஊடகங்களிலும் ஒலித்து கொண்டிருக்கின்றன. எனவே அவர் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்றுதான் அர்த்தம். அந்த வகையில் அவரது 75வது அகவையில் அவருக்கு நாம் நெஞ்சார வாழ்த்து கூறலாம். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அன்பு சகோதரர் மலேசியா வாசுதேவன் அவர்களே. நமஸ்தே டியர் மியூசிக் லவர்ஸ். ஐம் பாலக்காட் ஸ்ரீராம். நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிரியமான அவர் மிகப்பெரிய லெஜண்ட் ஸ்ரீ மலேசியா வாசுதேவன் சார், அவருடைய பர்த்டே ஜூன் 15க்கு. நான் அவர் கூட ஒரு சில ஒர்க்குக்கு அசிஸ்டண்ட்டாக கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். நானும் அவருடைய சன், என்னுடைய பிரதர் யுகேந்திரன். ரொம்ப ஒரு ஆத்மார்த்தமான ஒரு மியூசிஷியன், ஒரு லெஜெண்டரி சிங்கர். ஸோ அவர் எனக்கு நிறைய அவரோட ஏகப்பட்ட பாட்டு எனக்கு ரொம்ப ஃபேவரட் சாங். இன்றைக்கி வந்து நான் என்ன பண்ணுறேன்னாக்கா, அதுக்கு அந்த ஒரு மேஜிக்கல் டியூவேட் ஒன்று இருக்குது. ஜானகி கூட வாசுமாமா பாடின சாங் வான் மேகங்களே. அது வந்து ஜானகி போர்ஷன் நான் ஃப்ளூட் வாசிக்கிறேன், வாசுமாமா போர்ஷன் வந்து நான் பாடுறேன். அவர் எங்கேயோ இருந்துக்கிட்டு நம்மளுடைய இந்த பர்த்டே விஷஸ் அவர் சுவீகரிப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. நன்றி.
வான்மேகங்களே வாழ்த்துங்கள் பாடுங்கள், நான் இங்கு கண்டு கொண்டேன் சீதையை. வான்மேகங்களே. Hello, this is Stephen Devasi, one of the greatest composition of our dear Raja sir, and sung by our favorite singer, Malaysia Vasudevan sir. Sir, many happy returns of the day. Happy 76th birthday to you. God bless you. Thank you for the wonderful voice that you have gifted us. A very happy musical 75th birthday to dear Malaysia Vasudevan uncle. Malaysia Vasudevan, இந்த பேர் தெரியாத தமிழர்களே யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிரந்தர இடத்தை வந்து அவருடைய குரலாலையும் இசையாலையும் எல்லாருடைய மனசுலையும் அவர் பிடிச்சி வச்சுட்டாரு. மலேசியா வாசுதேவன் இந்த பேர் சொன்னாலே ஃபர்ஸ்ட் வந்து என்னோட மனசுக்கு வர பாட்டு வந்து ஆசை 100 வகை வாழ்வில் 100 சுவை போதும் போதும் என போதை சேர்ந்து வரவா. இந்த பாட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அண்ட் ஐ திங்க் இந்த பாட்டில் ஒரு பெரிய ஹைலைட் வந்து மலேசியா வாசுதேவன் அங்கிளுடைய வாய்ஸ். அண்ட் இது வந்து இன்னைக்கும் சரி நம்ம மறக்க முடியாத ஒரு பாட்டு. அண்ட் ஒரு லைஃப் பற்றியோ அப்புறம் லைஃப்பில் ஜாலி, அதாவது எந்த மாதிரி ஒரு மூடில் இருந்தாலும் இந்த பாட்டு போட்டு ஜாலியாக டான்ஸ் ஆடணும், ஜாலியாக எல்லோரும் கூட சேர்ந்து அப்படியே ஆடிட்டே பாடிட்டே என்ஜாய் பண்ணும் போல் ஒரு ஹாப்பி மூடு க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு பாட்டு. அந்த வாய்ஸ்லேயே அந்த மேஜிக் இருக்குது. அப்படியே என்னம்மா கண்ணு சௌக்கியமா, ஆமாம்மா கண்ணு சௌக்கியம்தான். இந்த பாட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாங். இன்ஃபேக்ட் என்னோடய ஃபாதர் சத்யமூர்த்தி சாருக்கும் இந்த பாட்டு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு. அவர் நிறைய வாட்டி ப்ளே பண்ணி தான் இந்த பாட்டை எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு அப்பாவுக்கு வந்து இந்த பாட்டு பிடிக்கும். அண்ட் மலேசியா வாசுதேவன் அங்கிளோட வாய்ஸ் பற்றி சொல்லணும்னா அது இட்ஸ் வெரி வெர்சடைல் வாய்ஸ், இட்ஸ் அ வெரி வெர்சடைல் சிங்கர். இப்போ நான் சொன்ன 2 பாட்டுமே வந்து வேறு வேறு ஜானர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முதல் மரியாதையில் ஒரு அந்த பாட்டு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாங். பூங்காற்று திரும்புமா, ஏன் பாட்ட விரும்புமா, பாராட்ட மடியில் வச்சு தாளாட்ட, எனக்கு ஒரு தாய்மடி கிடைக்குமா. அவ்வளோ சுதிங்க பாடியிருப்பார். ஸோ ஒரு ஆசை 100 வகை மாதிரி ஒரு பாட்டாக இருந்தாலும் சரி, என்னம்மா கண்ணு அப்படின்னு ஒரு சேலஞ்சிங்கான ஒரு சாங்காக இருந்தாலும் சரி, அண்ட் பூங்காற்று திரும்ப இந்த மாதிரி ஒரு அவ்வளோ உருகி பாடுற ஒரு மெலடியாக இருந்தாலும் சரி, மலேசியா வாசுதேவன் அங்கிள் ஹஸ் ஆல்வேஸ் கிவன் இஸ் பெஸ்ட் டு எனி கைண்ட் ஆஃப் சாங். இப்போது எல்லாருக்குமே வந்து அவர் வந்து ஒரு கிரேட் லெஜெண்டரி சிங்கராகவும் அப்புறம் இன்ஃபேக்ட் நடிச்சிருக்காரு கூட. ஸோ அவர் வந்து இந்த மாதிரிலாம் எல்லாருக்குமே தெரியும். And I had the great privilege of knowing him personally and meeting him and spending time with him. என்னோட வெரி ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் கரியரில் நாங்கள்லாம் வந்து ஆல்பம் எல்லாம் பண்ணணும், இந்த மியூசிக் ஃபீல்டில் வரணும் அப்படின்னு ட்ரை பண்ணுற, இன்ஃபேக்ட் ஸ்கூலெல்லாம் முடிக்கிற டைம், சைல்ட்ஹுட்னே சொல்லலாம். அந்த டைமில் வந்து மேக்னஸோனுக்கெல்லாம் போய் ஆல்பம்ஸ் எல்லாம் போனோம், இப்படிலாம் அழைச்சிட்டு இருப்போம். நானும் சரி யுகி, அப்படி தான் யுகி எல்லாம் எனக்கு நல்லா தெரியும். அப்போது அப்படிலாம் போகிற டைமில் வந்து நிறைய மீட் பண்ணியிருக்கேன். அண்ட் நானும் யுகியெல்லாம் சேர்ந்து சில அவார்ட் ஃபங்க்ஷன்ஸில் ஷோஸில் எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நாங்கள்லாம் ஒரு பெரிய கேங்காக இருந்தோம். அப்போல்லாம் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய ரிஹர்சல்ஸ் எல்லாம் பண்ணுவோம். அப்போல்லாம் வந்து யுகி வீட்டுக்கு தான் போய் ரிஹர்சல்ஸ் பண்ணுவோம். அப்போது அங்கிள் எல்லாம் நிறைய மீட் பண்ணியிருக்கேன். அண்ட் ரொம்ப க்ளோஸாக இருப்போம் அவரோட ஃபேமிலிக்கு. அவரை பற்றி சொல்லணுன்னா என்னென்னா, எங்கள் எல்லாருமே சரி, நாங்கள்லாம் we're all like trying to do something in the music field. ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணுவார். என்னம்மா இது பண்ணிட்டீங்களா, எப்படி பாடுறீங்க, என்ன பாட போகிறீங்க, எல்லா அட்வைஸ்லாம் கொடுப்பாரு. அண்ட் இன்னொன்று என்னென்னா, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் அவர்கிட்ட வந்து
யுகியோட சேர்த்து எங்களையும் வந்து அவருடைய வந்து கிட்ஸ் மாதிரியே பார்த்தாங்க, அவருடைய சொந்த பிள்ளைங்க மாதிரியே பார்த்தாரு. யாருமே வந்து ஒரு அவருடைய சன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியோ இல்லை வெளியாளி மாதிரியோ அப்படி பார்த்ததே இல்லை. அவர் எப்பவுமே வந்து ரொம்ப ஹஸ் பின் வெரி வெரி ஸ்வீட் அண்ட் அஃபெக்ஷனேட் டு ஆல் ஆஃப் அஸ். எப்பவுமே கேட்பாரு, என்ன தேவி இப்படி பண்ணிட்டியா இப்படி பண்ணிட்டியா, என்னடா யுகி நீ என்ன பண்ணுற, இப்படி வந்து எல்லாருக்கும் அப்படியே சமமாக வந்து ஒரு அஃபெக்ஷன் வந்து அவர் கொடுத்தாரு. அவராக இருக்கட்டும், ஆண்டியாக இருக்கட்டும், எல்லாருமே. ஸோ அவருக்கு வந்து we always miss him. Uncle, we always love you so much, we miss you so much. So I truly believe that your blessings are always being showered on Yugi and of course your entire family, and அப்படியே எங்களுக்கும் உங்கள் blessings கண்டிப்பாக உண்டுன்னு நான் நம்புகிறேன். Thank you so much for all the love and affection and encouragement, uncle. We will never forget you and we always miss you and always love you. And இப்படியே வந்து உங்கள் blessings எங்களுக்கு வந்துட்டு நாங்கள் இன்னும் நிறைய மியூசிக் பண்ணிவிட்டு அந்த மியூசிக் கேட்டு நீங்கள் சந்தோஷமாக இருந்துகிட்டே இருக்கணும். தேங்க்யூ அண்ட் லவ் யூ அங்கிள். ஒன்ஸ் அகேன் ஹாப்பி பர்த்டே. மறைந்த எனது நண்பர் மலேசியா வாசுதேவன் அவர்கள் 75வது பிறந்தார். மலேசியா வாசுதேவன் ஒரு மறக்க முடியாத ஒரு நண்பர், மிகச்சிறந்த ஒரு சிங்கர். அவரை நான் முதல்ல வந்து 1974 தான் மீட் பண்ணியிருக்கேன். அவரை கங்கை அவன் கூட பஸ்ஸில் மீட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நான் அசிஸ்டன்ட் டேரக்டராக வரும்போது என் வீட்டுக்கெல்லாம் சாப்பிட வந்திருக்காங்க. ரொம்ப இனிமையான நண்பர், வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு முடிக்கிறவர். அவர் பாடிய எத்தனையோ பாடல்கள் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா சிவாஜி சாருக்காக பாடின எல்லா பாடல்களும் வந்து அற்புதமான பாடல்கள். அது வந்து பூங்காற்று திரும்புமா சாங்லாம் ரொம்ப சூப்பர் சாங்ஸு. அவர் மறந்து விட்டாலும் அவர் பாடிய பாடல்கள் இன்னும் அவர் நினைவாக இருந்து கொண்டே இருக்கும். தமிழ் பாடல்கள் இருக்கும் வரை அவர் நினைவுகள் இருந்து கொண்டே இருக்கும். அவர் ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டுகிறேன். வாழ்க வளமுடன். நன்றி. ஸோ மலேசியா வாசுதேவன் சாரோடைய 75வது பர்த் ஆனிவர்சரி. ஆக்சுவலாக இப்போ அவர் வந்து ஃபிசிக்கலாக வந்து நம்மளோட இல்லைனாலும் அவருடைய குரலால் நம்ம உணர்வுகளை எப்போவுமே வந்து அவர் வந்து டச் பண்ணிட்டு தான் இருக்கார். எனி டைம் அவரோட சாங் கேட்டால் இந்த 1000 மலர்களே அதெல்லாம் வந்து கேட்டாலே அப்படியே கண்ணில் தண்ணி வரும். அந்த மாதிரியான எல்லா பாடல்களுமே அப்படி தான். தங்கச்சங்கிலி, வா வா வசந்தமே, பூங்காற்று, தேவதை போல் ஒரு, இந்த மாதிரி பாடல்கள் இது இல்லை, இன்னும் நிறையா இருக்குது. லிஸ்ட்டில் வந்து நம்ம சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து அவர் அவ்வளோ பாடல்கள் வந்து பாடியிருக்காரு. ஸோ அவர் வந்து ஃபிசிக்கலாக இல்லாமல் அவரோட குரலால் நம்மளோட என்னைக்கும் இன்னும் வாழ்ந்துக்கிட்டே இருக்காரு. தினம் தினம் வந்து எவ்வளோ 1000 பாடல்கள் வந்து ப்ளே பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஒரு தங்க ரதத்தில் என் மஞ்சள் நிலவு, ஒரு தங்க ரதத்தில் என் மஞ்சள் நிலவு, என் தெய்வம் தந்த என் தங்கை, ஒரு தங்க ரதத்தில் என் மஞ்சள் நிலவு. ஸோ இந்த பாடலை வந்து பாடும்போது என்னுடைய பழைய நினைவுகள், அதாவது கங்கையமரன் சார் ட்ரூப்பில் கீபோர்ட் பிளேயராக இருக்கும்போது யுகேந்திரன், எஸ்பிபி சரண், வெங்கட் பிரபு இவங்களோடலாம் சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ண ஞாபகம். இந்த மாதிரி நிறையா பாடல்கள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நாங்கள் வந்து வாசிப்போம், பாடிட்டுருப்போம். ஸோ இந்த பாடலுடைய குரல் மலேசியா வாசுதேவன் சார். அவருடைய குரல் வந்து இந்த தமிழ் திரையுலகத்திற்கு வந்து ஒரு யூனிக்கான ஒரு குரல். இதுவரைக்கும் யாருக்கும் அமையாத ஒரு தனித்துவம் வந்து அவருடைய குரலில் இருக்குது. கேட்டாலே நமக்கு வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம் இது மலேசியா வாசுதேவன் சார் பாடினது அப்படின்னது. அதாவது எந்த ஜானர் பாடினாலும் நம்மளால் ஈஸியாக வந்து அவருடைய குரலை கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு ரிசம்பிளன்ஸ் யாருக்குமே இல்லை. அவர் பாடாத பாடல்களுமே இல்லை. எல்லா ஜானரும் பாடியிருக்காரு. இப்போ பாடினது ஒரு தங்கை பாசத்துக்கு பேஸ் பண்ணி ஒரு சாங். ஸோ இந்த மாதிரி வந்து மெலடி நிறையா பாடியிருக்காரு. சோகமான பாடல்கள் நிறையா பாடியிருக்காரு. சோகமான பாடல்லையே வந்து குத்து பாடல்கள் அந்த மாதிரி பாடியிருக்காரு. பயங்கர எனர்ஜெட்டிக்கான பாடல் பாடியிருக்காரு. இப்போ நம்ம ரெகுலராக
ஆர்கெஸ்ட்ராவில் வந்து வாசிக்கிற பாடல்கள் என்னன்னு பார்த்தோம்னா எல்லாமே இவர் பாடின ஒரு எனர்ஜெட்டிக் சாங் தான் இருக்கும். ஆசை 100 வகைன்ற பாட்டு வந்து இல்லாத ப்ரோக்ராம்ஸே கிடையாது. அந்த மாதிரி ஸ்பெஷலாக வந்து இவருக்கு வந்து எல்லா பாடல்களுமே அமைஞ்சிருக்கு. எல்லா வகையான உணர்வுகளுக்கும் அவர் வந்து பாடியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு வேர்சடைல் சிங்கர் நம்மளுடைய தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். அவருடைய காலத்தில் நாமும் இருக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது இல்லாமல் அவருடைய பழகிற வாய்ப்பு எனக்கு வந்து கிடைச்சதுக்கு நான் வந்து இறைவனுக்கு நன்றி சொல்கிறேன். என்றென்றும் ஆனந்தமே என்ற பாடல் வழியாக எல்லா மக்களுக்கும் எனி சுச்சுவேஷனில் அவருடைய குரலால் எல்லாருக்கும் ஆனந்தத்தை மட்டுமே அவர் கொடுத்துட்ருக்காரு. ஸோ எவர்கிரீன் மலேசியா வாசுதேவன் சார். எல்லோருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு எனக்கு ஞாபகத்தில் வர்றது ஒரு பெரிய கலைஞரை பற்றி, அதுவும் நல்ல உள்ளம் படைத்து வாழ்ந்த ஒரு கலைஞரை பற்றி தான். எல்லோருட்டையும் ரொம்ப சந்தோஷமாக அன்போடு பழகி பேச்சிலையும் தன்னோட பேச்சுக்கு எவ்வளவு சுத்ததை இருந்ததோ, அது மனசில் எவ்வளவு சுத்ததை இருந்ததோ அது பேச்சிலையும் அதை செயல்களிலையும் அவர் காமிச்சு போனவர் மலேசியா வாசுதேவன். அவரோட பழக்கத்தில் எனக்கு வந்து ஞாபகம் இருக்கிறது, நானும் அவரும் சேர்ந்து கண்ணூர் ராஜனோட ஒரு மலையாள பாடல் பாடியிருக்கோம். தமிழ் பாடலும் நாங்கள் பாடியிருக்கோம், 2 பேரும் சேர்ந்துண்டு. இப்போ வந்து நம்ம கூட இல்லை, இருந்தாலும் எப்போவுமே அவரோட ஞாபகம், அவரோட இசை கேட்டு ரசித்த ரசிகர்கள் ஒரு காலமும் அவரை மறக்க முடியாது. அதுதான் என்னுடைய அனுபவத்தில் தோன்றுறது. என்றைக்கும் நிற்கிற ஒரு கலைஞர். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தன்னுடைய மக்கள் அவருக்கும் குடும்பத்தாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். அவருடைய ஃபேன்ஸ் எல்லாம் நிறைய பேர் இப்போவும் இருக்குது. அவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய நேயர்கள், சொந்தக்காரர்கள், ரசிகர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். நான் கங்கை அமரன். யுகி வந்து சொன்னபோதே எனக்கு வந்து அங்கே வரணுங்கிற அளவுக்கு எனக்கு மனசில் ஒரு வேகம் தோண்டிச்சு. அதனால் இந்த உலக நிலைமையை பார்க்கும்போது உலகத்தின் ஜாதகத்தில் இந்த மாதிரி ஒரு டைம் வந்ததே கிடையாது. அதனால் எனக்கும் மலேசியா வாசுக்குரிய நட்பை பற்றி நல்ல விவரமாகவும் உங்கள்கிட்ட நேரடியாக பேசணும்னு நினச்சேன். எங்களை மாதிரி நட்பானவங்க யாரும் இருந்திருக்க முடியாது. கடைசி காலத்தில் தான் அவரும் பிஸி ஆகிட்டார், நானும் வேறு வெளியில் போனதுனால கொஞ்சம் சரியாக மீட் பண்ண முடியல. ஆனால் எங்கள் ஆத்மார்த்தமான நட்பு எனது திருமணம் நடப்பதற்கு முன்னால் எனது காதலுக்கு அவர் செய்த உதவி. அவர் எஸ்பி பாலசுப்ரமணியம் 2 பேரும் தான் காதலுக்கு தூது போவாங்க. அதெல்லாம் சொல்லணுன்னா எனக்கு வந்து நிறைய உங்களோட பேசணுன்னு இருக்கு. மலேசியா வாசு பற்றி ரொம்ப நல்ல மனுஷன், மிகச்சிறந்த கலைஞர். இப்போது அவர் பாடலாம் நான் வந்து மறுபடியும் அனுப்ப சொல்லி சிவராம் அனுப்பிச்சிட்ருக்கான் டோட்டலாக. ஆனால் வந்து அந்த பாடல்கள்லாம் கேட்கும்போது என்ன பாடிருக்கார் சார், அந்த அளவுக்கு வந்து சங்கதி போட்டு தமிழ் பாடல்களை பாடுறதுக்கு ஆட்கள் இல்லைங்கிறது தான் உண்மையான ஒரு சமாச்சாரம். பாலு நானும் பேசிட்டு போது சொன்னேன், நல்ல பாட வேண்டாம், நல்ல வாய்ஸ், கணீர் வாய்ஸு, ஆனால் என்ன மாதிரி பாடக்கூடியதான் அப்படி இப்படிங்கிற அளவுக்கு எல்லாமே சொன்னான். நடிப்பில் வல்லவர், நட்புக்கு நல்லவர், அதே மாதிரி பாடுவதில் மிக மிக சிறந்தவர், நல்ல இசையமைப்பாளர், இசை ஆர்வம் உள்ளவர், எல்லார் மேலேயும் மிக அன்பு செலுத்தக்கூடிய இது உள்ளவர். நிஜமாக சொல்லணுன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் யுகி மேலே எடுத்த அக்கறை ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. இப்போ ஹார்ஸ் ரைடிங் போயிட்டு வா, அங்கே போயிட்டு வா, இங்கே போயிட்டு வா அப்படின்லாம் சொல்லி அனுப்புறது. அவர் குழந்தைங்க மேலே எல்லார் மேலேயுமே ஆசை ஜாஸ்தி தான். ஆகையால் அந்த குழந்தைகள் மேலே அன்பு கொண்ட மலேசியா வாசுதேவன் அவர்களது 75வது ஒரு பிறந்த நாளை இன்றைக்கி கொண்டாடுறோம். இன்னும் கொண்டாடிட்டே இருப்போம். இப்போ அது யுகி பேரன் பிறந்த பேரன் வந்து அவங்களும் கண்டினியூ பண்ணுற அளவுக்கு இது வந்து அமையணுங்கிறது என்னுடைய ஆசை. ஆகவே நான் நேராக வர முடியலேங்கிற வருத்தம் நிறைய 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 உண்டு.
என் மலேசியா வாசுதேவன் என் அன்பு சகோதரர் மலேசியா வாசுதேவன் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அதை சிறப்பாக கொண்டாடும் யுகி அவர்களுக்கு இனிய வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி. வணக்கம். நான் தான் மியூசிக் டைரக்டர் சபேஷ் முரளி. அதாவது இந்த பதிவு எதுக்குன்னா, அண்ணன் மலேசியா வாசுதேவன் அவர்களின் 75வது பிறந்தநாளோட முடிஞ்சு 76வது வருஷம் ஆரம்பிக்குது அவருடைய ட்ரிபியூட் அது. அதனால் அவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள்லாம் நான் பேசலான்னு இருக்கேன். என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நபர் யாருன்னா அண்ணன் மலேசியா வாசுதேவன் அவர்கள். நான் ஒரு காலகட்டத்தில் ஹார்மோனியம் வாசிக்கிற காலத்தில் ஒரு சாதாரண ஒரு ஏரியாவில் இருந்துக்கிட்டு எப்போவுமே ஈவினிங் ஆனால் ஒரு எங்கள் ஏரியாவில் ஒரு கவிஞர் இருப்பார். அவரோட நின்று அப்படி ஓரமாக நின்று ரோட்டில் அந்த பிளாட்ஃபார்ம் நின்று பேசிகிட்டு இருப்போம். அப்போ ஒருத்தர் அந்த பக்கம் நடந்து போவார். எனக்கு அவர் யாருன்னு தெரியாது. அப்போ என்னுடைய இருக்கிற அந்த கவிஞர் வந்து, வாசு வணக்கம் அப்படின்னுவார். உடனே அண்ணன் அப்படி கை தூக்கி வணக்கம்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். நடந்து தான் போவார். அப்போது அவர் சொல்லுவார், இவர் யார் தெரியுமா உனக்கு என்ன? நான் அப்போல்லாம் எனக்கு யாரும் தெரியாதுன்னா ஒரு சாதாரண ஒரு அப்போ தான் ஹார்மோனியம் சின்ன சின்ன மேடை நிகழ்ச்சிகள் ட்ராமாக்கள்லாம் வாசிக்கிட்டு இருக்கேன். அவர் தானே மலேசியா வாசுதேவன், பின்னணி பாடகர். நீ கூட கேட்டிருப்பிய அந்த பால் விற்கிற பக்கமாக உன் பால் ரொம்ப சுத்தமான ஒரு பாட்டுன்னு. ஆமாம் நான் கேட்டிருக்கேனே, அவர் தான் நான் பாடுந்தது என்னார். இங்கே எங்கே வராருன்னு அப்போ அவர் சொன்னார், இந்த சந்தில் தான் இவர் இருக்கார், அண்ணன் வி குமார் மியூசிக் டைரக்டரு. அடிக்கடி அவரை பார்க்கறதுக்கு இங்கே வருவார், நானும் அடிக்கடி பார்ப்பேன் அப்படின்வார். அதுக்கப்புறம் சில காலம் போச்சு. அதுக்கப்புறம் வாசனை எப்படி பழக்கம்னா, எனக்கு பாவலர் பிரதர்ஸ் ஒரு குரூப் இருந்தது. அது யாருன்னா அண்ணன் இளையராஜா அவர்கள், கங்கை அமரன் அவர்கள், பாஸ்கரன் அவர்கள், இவங்கெல்லாம் சேர்ந்து பாவலர் பிரதர்ஸ்னு ஒரு குரூப் வச்சுருந்தாங்க. அப்போது இந்த மேடை நிகழ்ச்சிகள் ட்ராமாக்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் எனக்கு ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன் பாவலர் பிரதர்ஸ்னால் யாருன்னு. அவ்வளோ அருமையாக வாசிப்பாங்க, நல்ல மியூசிக் இது பண்ணுவாங்க, கச்சேரியெல்லாம். அப்போது அவங்களுடைய பேஸ் கிட்டார் சசி, அதாவது இளையராஜாவோட அண்ணன், அவருடைய மச்சான் வந்து எனக்கு ரொம்ப பழக்கம். அவர் வந்து என்னை கூப்பிட்டாரு, கச்சேரி இருக்குது வரியா, யாருதுன்னு கேட்டேன். பாவலர் பிரதர்ஸ் அண்ணன் ராஜா வந்து மியூசிக் இது ரெக்கார்டிங்கை வாசிக்க போயிட்டார், அதனால் கொஞ்சம் நீ வந்து வாசிப்பியான்னு கேட்டார். எனக்கு கொஞ்சம் உள்ளூர பயம். நம்ம தான் கேள்விப்பட்டிருக்குமே பாவலர் பிரதர்ஸ்னால் எவ்வளோ பெரிய ஆளுங்கன்னு. யோசிச்சு சரி வரேன்னு ராஜா அண்ணனுக்கு பதிலாக நான் ரொம்ப பெரிய 2-3 கச்சேரி பாவலர் பிரதர்ஸ்க்கு வாசிப்பேன். அப்போ ராஜா அண்ணன் ரெக்கார்டிங்கில் வாசிக்கிறதுக்கு பிஸி. அப்போ மியூசிக் பண்ணலாம் வரல சினிமாவுக்கு. அந்த வகையில் வந்து அப்போ பார்த்தீங்கன்னா வாசனை தான் பாட வருவார். எனக்கு அப்போலேருந்து அவர் நல்ல பழக்கம்னா மலேசியா வாசுதேவன்னா அப்போது என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய, அந்த டைமில் கொஞ்சம் பெரிய சிங்கர் அவர். அப்படியே நாளடியில் போயிட்டே இருந்தது. போயிட்டு இருக்கும்போது நானும் நிறைய கச்சேரிகள் தான் வாசிச்சுட்ருப்பேன், கீபோர்ட் பிளேயராக இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு நேரத்தில் கேரளாவில் ட்ரிவெண்டத்தில் ஒரு கச்சேரி நடந்தது. அந்த கச்சேரிக்கு நான் வாசிக்க போயிருந்தேன். அப்போது மலேசியா வாசுதேவன் அண்ணன் வந்து ஒரு கெஸ்ட் சிங்கராக வந்திருந்தார். அப்புறம் நார்மல் கச்சேரிக்கு அவர் ஒரு பெரிய கெஸ்ட் சிங்கராக வந்து பாடினார். அப்போது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல ஃபேமஸ், நிறைய பாட்டு ராஜா அண்ணா மியூசிக்கில் நிறைய பாட்டு பாடியிருந்தார். நல்ல ஃபேமஸ் ஆகி வந்து ஒரு நல்ல ஒரு ஹிட் சிங்கர் ஆகிட்டார். அவர் வந்து என்ன சொன்னார், என்னை பார்த்து, எனக்கு நாளைக்கு கோயம்புத்தூரில் ஒரு கச்சேரி இருக்குது, கீபோர்ட் பிளேயர் இருக்காங்க, ஆனால் சிந்தசைசர் வாசியத்துக்கு வருவியான்னு கேட்டார். நான் யோசிச்சு வரேண்ணே, இதில் என்ன இருக்குது, நாளைக்குன்றீங்க கோயம்புத்தூர்ன்றீங்க, எப்படி இல்லை உனக்கு என்ன, நான் வந்து உன்னை ஃப்ளைட்டில் கூட்டின்னு போகிறேன்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா முதல் தடவை அப்போ தான் நான் ஃப்ளைட்டே பார்க்க போகிறேன். ரொம்ப தூரத்தில் மேலே பார்த்தே பழக்கமானவன் ஃப்ளைட் உள்ள போகிறோன்ற எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னை முதல்ல மலேசியா வாசுதேவன் அண்ணன் தான்
ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போனார் திருவனந்தபுரம் டு கோயம்புத்தூர். அவர் போட்ட புள்ளியார் சுழி தான் இன்ன வரைக்கும் பல நாளுங்களுக்கு பறந்துக்கிட்டே இருக்கேன் நான். அவர் பண்ண முதல்ல வந்து அதுக்கப்புறம் நிறைய கச்சேரி அவருக்கு நான் வாசிக்க ஆரம்பித்தேன் கீபோர்டு. அவருடைய பாட்டெல்லாம் கேட்டிங்கன்னா ஏதாவது ஒரு பாட்டாக சொல்லுங்கள் சோட போச்சுன்னு எல்லா சாங்குமே ஹிட். யார்கிட்ட பாடினாலும் சரி எல்லா பாட்டும் வாசனைன்னா வாசனை பாட்டு நான் இன்ன வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ கேட்டால் கூட எனக்கு சில நேரத்தில் அவர் பாட்டை கேட்டேன்னா எனக்கு பழைய ஞாபகம்லாம் வரும். அதேமாதிரி அவருடைய ஒரு 81 82லேயே அவரோட நான் வந்து சிங்கப்பூர் ஸ்ரீலங்கா தான் நான் அவரோட பயணம் பண்ணேன். என்னுடைய ஃபஸ்ட்டு ஃபாரின் ட்ரிப்புன்னா அதுதான். அவரோட ஒரு 10 நாள் ஸ்ரீலங்காவில் ரொம்ப ஜாலியாக இருந்தது. எல்லா ஊருக்கும் போயிட்டு நல்ல ஜாலியாக கச்சேரி முடிச்சுட்டு வந்தோம். அதுக்கப்புறம் 84ல் சிங்கப்பூர் மலேசியா இந்த மாதிரி நாடுகள்லாம் போயிட்டு வரும்போது அதுக்கப்புறம் அவர்கிட்ட வந்து கொஞ்சம் கச்சேரியில் கொஞ்சம் ரெகுலராக வாசிக்க ஆரம்பித்தேன். அப்போது வந்து அண்ணன் கேட்டார் ஒரு நாள் என்னை பார்த்து, ஏன்னா உனக்கு வந்து வாசிக்கிற முறைப்படி கற்றுக்கிட்டியான்னு கேட்டார். சங்கீதம் கற்றுக்கிட்டியான்னு. இல்லைண்ணே ஏதோ கேள்வி ஞானத்துலாம் வாசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னேன். இல்லைடா நீ ஒன்று செய், நம்ம லஸ்ஸில் தன்ராஜ் மாஸ்டர் இருக்கார், நாங்கள்லாம் சொல்லி விட்றேன், நீ போய் அவர்கிட்ட கற்றுக்கோ, ரொம்ப ராசியான மனுஷன் அப்படின்னார். அவர் யாருன்னா நம்ம இளையராஜா அண்ணனுக்கு குரு. அவர்கிட்ட தான் பியானோ கற்றுக்கிட்டாரு ராஜா சார். சரி நான் போகிறேன்னு நான் அவர்கிட்ட போய் ஜாயின் பண்ணி ரொம்ப கடைசி காலம் வரைக்கும் அவர் கூட இருந்தேன் நான், தன்ராஜ் மாஸ்டர் கூட. அதுக்கப்புறம் என்னுடைய மியூசிக் ப்ரோக்ராம் போயிட்டே இருந்தது. அந்த மாதிரி எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கார் வாசனை. இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அவருடைய மனசு ஒரு குழந்த மாதிரி. ஏன்னா எந்த ஃபாரின் போனாலும் ஃபோன் பண்ணி ரூமுக்கு, டேய் எங்கன்னா ஷாப்பிங் போனால் என்னையும் கூட்டின்னு போங்கடா அப்படின்னு சொல்லுவார். சரிங்க என்னன்னு, ஏன்னா அவர் பெரிய பாடகர்ன்ட்டு யாரும் கண்டுக்க மாட்டாங்க, கூட்டின்னு போக மாட்டாங்கன்றதுக்காக டேய் நான் உங்களோட வரேன்டான்னுவார். அப்போ ஒரு தடவை துபாய்க்கு கச்சேரி போயிருந்தேன், எங்களுடைய கச்சேரி சபேஷ் முருடைய கச்சேரி. அண்ணன் வந்து ஃபோன் பண்ண, டேய் எங்கன்னா கச்சேரிக்கு போகிறதா இருந்தால் ஷாப்பிங் போகிறதா இருந்தால் என்னை கூட்டின்னு போங்கடா மறந்துடாதீங்க. சரி நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு 4 பேர் அப்படியே நடந்து ரோட்டில் கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும், வெயில் நடந்தே போயிட்டுருக்கோம். வாசனை நடந்து வராரு எங்களோட. எவ்வளோ தூரம் நடந்து வந்தாருங்க, என்னான்னு கூட கேட்கல. டேய் ஏதாவது டாக்ஸி கீசி பிடிக்கூடாதா? இல்லைண்ணா பக்கத்தில் இருந்து சொன்னாங்க அதனால தானே உங்களை கூப்பிட்டு வந்தேன். ஆனால் இன்றைக்கி முரளியும் பேசுவோம், எவ்வளோ தூரம் துபாயில் வாசனை நடந்து வந்தார், எவ்வளோ பெரிய சிங்கரு, எவ்வளோ பாட்டு பாடியிருக்காரு, எவ்வளோ ஹிட் சாங்ஸ் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் கச்சேரியிலே இருந்துட்டு நான் சினிமா ரெக்கார்டிங் வாசிச்சது மலேசியா வாசுதேவனுடைய ரெக்கார்டிங் தான். கச்சேரியில் கொஞ்சம் பிஸியாக இருக்கும்போது அவர் ஒரு படம் பண்ணார், சாமந்தி பூ. அந்த படத்துக்கு ரீரெக்கார்டிங்கு என்ன ஒரு கீபோர்டு, நான் ஒரு ஏற்கனவே பெரிய ஆளுங்க வாசிக்கிறாங்க, என்னையும் ஒரு கீபோர்டை மதித்து என்னை கூப்பிட்டு வாசிக்க வச்சார். என் வாழ்க்கையில் மறக்க முடியாத அந்த நாள். ஏன்னா இன்ன வரைக்கும் சினிமாவில் இருந்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் எனக்கு புள்ளியார் சுழி ரெக்கார்டிங்கில் போட்டு விட்டது மலேசியா வாசுதேவன் அண்ணன் தான். அதுக்கப்புறம் நான் வாசிக்காத மியூசிக் டைரக்டரே இல்லை. எவ்வளோ மியூசிக் டைரக்டர், ஒரே ஒரு ஆள்கிட்ட தான் நான் வாசிக்கலை, எம்எஸ்வி ஐயா கிட்ட. அதுக்கப்புறம் நிறைய படங்கள் அண்ணனோட நிறைய படங்கள் அசிஸ்ட் பண்ணேன், என் சொந்தமாக நிறைய படங்கள் பண்ணேன். நான் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இதுக்கெல்லாம் காரணம் மலேசியா வாசுதேவன் அண்ணன் தான். நிச்சயமாக அதை வந்து மறக்கவும் முடியாது. என்னை முதல்ல ஃப்ளைட்டில் கூப்பிட்டு வந்தவர், என்னை கொண்டு போய் தன்ராஜ் மாஸ்டர்கிட்ட சேர்த்து கற்றுக்கடா, ரொம்ப ராசியான மனுஷன், நீ நல்லா வருவன்னாரு. ரீரெக்கார்டிங் சாமந்தி பூ ரீரெக்கார்டிங்க்கு என்னை வாசிக்க வச்சார் ரெக்கார்டிங் தேட்டரில், AVMRR தேட்டர், இன்னும் ஞாபகம் இருக்குது. அதனால் அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதரை
திரும்பி பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு டைப்பு. மனசு அப்படியே குழந்த மாதிரி. அவ்வளோ வெகுளித்தனமான ஒரு பந்தா கிந்தா அதெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு பேரும் இப்போ நிறைய சிங்கர்ஸ் இருக்காங்க, எல்லாருமே நல்லா பாடுவாங்க. ஒரு சில பேர் பாடகர்களுடைய வாய்ஸ் தான் நம்மளால் தெளிவாக தெரிஞ்சிக்க முடியும். ஓ, இது வந்து வாசனை பாடியிருக்காரு, இது ஜேசன் பாடியிருக்காரு, இது பாலன் பாடியிருக்காரு, இப்படி சொல்லிகிட்டே போகலாம். அந்த வகையில் ரிஜிஸ்டர் ஆனவர் வாசனம். அதனால் இந்த நிகழ்ச்சியில் நானும் பங்கேற்று அவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள், இன்னும் நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம், ஒரு சில வார்த்தைகள் நான் பேசுனதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வாய்ப்பு கொடுத்த யுகி அவர்களுக்கு நன்றி. வணக்கம். வணக்கம். நான் சாதகப்பறைகள் சங்கர். மலேசியா வாசுதேவன் ஒரு மிகப்பெரிய கலைஞர் மட்டுமல்ல, மிகப்பெரிய ஒரு மனிதநேயம் மிக்க ஒரு மகான் தான் அவரை சொல்ல முடியும். எனக்கு அவர் எப்படி அறிமுகம்னா, நான் 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போதுன்னு நினைக்கிறேன். அப்போ அவருடைய கச்சேரிக்கு என்னுடைய அக்கா வந்து பாட போயிருந்தாங்க. அப்போ நான் கூட போயிருந்தேன். முதல் முறையாக நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அவரை சந்தித்தேன். நாகப்பட்டினத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரோக்ராம், கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேருக்கு மேலே அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருப்பாங்க. அப்போ அவரை முதல் முறையாக நான் சந்திக்கிறேன். அப்போ பார்த்து நான் பிரமிச்சு போன ஒரு மிகப்பெரிய ஒரு கலைஞர் அவர். அதுக்கப்புறமேலா அன்னிலேருந்தே நான் அவரோட ஃபேனாக நான் ஆகிட்டேன். அவர் ஸ்டேஜில் பாடின விதம், அவர் மக்கள்கிட்ட பழகின விதம், கொஞ்சம் கூட அந்த ஈகோங்கிறதே கிடையவே கிடையாது. அப்புறமேலா என்னுடைய அப்பா கூட நிறைய பாடல்கள் ரெக்கார்டிங் அவர் அப்பாவுடைய பாட்டு பாடியிருக்காரு. அப்போ இது மாதிரி ரெக்கார்டிங்க்கும் அப்பா கூட நான் போவேன். போகும்போது அப்பயும் பார்ப்பார். அப்போ ஒருத்தர் விளையாட்டாக கேட்டார், நீ ஸ்கூலுக்கே போக மாட்டியா அப்படின்னு கேட்டார் என்ன. நான் சொன்னேன், எனக்கு மியூசிக் தான் இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னு சொன்னேன். ஓகே ஓகே கேப் அப் அப்படின்னு சொல்லுவார். அப்புறமேல நான் இசைக்குழுவில் படித்து அதுக்கப்புறம் நான் இசை நிகழ்ச்சி தொடங்க ஆரம்பித்து சாதக பறவைகள்னு நாங்கள் ப்ரோக்ராம் பண்ண ஆரம்பித்தப்புறம் எப்படி என்னை 8வது படிக்கும்போது பார்த்தாரோ அதே மாதிரி அந்த ஒரு தாய் உள்ளத்தோடு தான் எங்ககிட்ட பழகினார். அந்த மாதிரி எங்களுக்கு பல அனுபவங்கள், அவருடைய அனுபவங்கள் அத்தனையும் அவர் வந்து எனக்கு வந்து சொல்லியிருக்காரு. எப்படி கச்சேரி நடத்தணும், கச்சேரியில் எப்படி டிசிப்ளினாக இருக்கணும், அவர் சொல்லி நிறைய நான் கேட்டுக்கிட்டேன். அந்த அவர் சொன்ன பல விஷயங்களில் எங்கள் இசைக்குள்ளே இன்னி வரைக்கும் சிகரெட்டோ இந்த ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ற பழக்கமோ, இந்த வெளியூர் போகும்போதோ இல்லை மேடைக்கு போகும்போதோ இந்த பழக்கத்தை நாங்கள் அப்போ இருந்தே விட அந்த பழக்கத்தையே நாங்கள் வச்சுக்கிறது இல்லை. இது மாதிரி நிறைய அட்வைஸ் எங்களுக்கு அவர் கொடுத்து, ஒரு குழு எப்படி வளர்க்கணும், எப்படி நீ டெவலப் பண்ணணுங்கிறத என்னுடைய தந்தை ஸ்தானத்துலேருந்து அவர் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறமேலா அவர் வந்து இப்படி தொடர்பில் இருக்கும்போதே என்னுடைய அண்ணன் வழியில் எனக்கு வந்து என்னுடைய சொந்தக்காரராகவும் ஆனார். என்னோடய மாமாங்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு உறவு முறையிலையும் எங்களுக்கு ஒரு பாலம் அமைஞ்சுது. ஆனால் அதையும் மறக்க முடியாது. அப்புறம் நான் அப்பா கூட அவர் வீட்டுக்கு போயிருக்கேன். யுகி கூட குழந்தைங்க கூடலாம் ஜாலியாக நாங்கள்லாம் இன்றைக்கு வரைக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஸை தாண்டி ஒரு உறவில் இருக்கிறோன்னா அதுக்கு அவர் அமைச்சு கொடுத்த ஒரு உறவு முறை தான் காரணம். இப்படிப்பட்ட ஒரு பெரிய பாடகர் மட்டுமல்ல, நடிகர் மட்டுமல்ல, மிகப்பெரிய மகானாக விளங்குகின்ற அவரோட புகழ் இந்த 75 வருஷம் மட்டுமல்ல, இன்னும் 750 வருஷம் ஆனாலும் மலேசியா வாசுதேவனுடைய பாடல்களையும் அவர் நடித்த படங்களையும் அவருடைய கலையும் வாழ்ந்து கொண்டே இருக்கும். நன்றி.